ස්වර්ගයේ වැඩ වසන යහපත් දෙවි පියාණනි ඔබට ස්තුතිවන්ත වේවා. பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறதான மேன்மை உண்மையான ஆண்டவரே உமக்கு நன்றி. ඔබ මේ සවස අපට මඟ පෙන්වීමක් දෙන්න. இந்த மாலை வழியிலே நீர் எங்களுக்கு ஒரு வழிநடத்திப்பை தருவீராக. ඔබ කතා කරන දෙය අපේ ජීවිතයට ආලෝකයක් කරන්න. நீர் பேசுவதான காரியம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியாக வெளிச்சமாக இருக்க உதவி செய்வீராக. ඔබගේ සැලසුම් අපට එළිදරව් කරන්න. உம்முடைய திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. අප දුර්වල බව අපි ඔබ ඉදිරියේ පිළිගන්නෙමු. ஆண்டவரே நாங்கள் பலவீனர் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ඔබ පමණක්ම ශුද්ධ බවත් ඔබ පමණක්ම බලවත් බවත් අපි ස්වාමිනී ප්‍රකාශ කරන්නෙමු. ஆண்டவரே நீர் மட்டுமே வல்லமையுள்ளவர், நீர் மாத்திரமே பரிசுத்தர் என்பதை சொல்கிறோம். යේසුස් වහන්සේගේම නාමයෙන් නිසාය. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ආමේන්. ஆமென். අපි වාඩි වෙමු. நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ඔබ සියලු දෙනාටම යේසුස් වහන්සේගේ මිහිරි නාමයෙන් සුභාශිංසන ගෙනෙනවා මේ සවස් වේලාවේදී. இந்த மாலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை கொண்டு வருகின்றோம். අපි මේ වර්ෂය උදා කර ගනිද්දිම ස්වාමින් වහන්සේගේ සභාවට ස්වාමින් වහන්සේගේ දාසයා තුලින් කතා කරන ලද එළිදරව් නැත මනාගත වාක්‍ය මට ඊයේ රාත්‍රියේ නැවත අසන්න ලැබුණා. இந்த வருட தொடக்கத்திலே தேவன் கர்த்தருடைய தேவ ஊழியக்காரன் மூலமாக தலைமை போதவர் மூலமாக தீர்க்கதரிசனமாக அல்லது இந்த வருடத்துக்கேற்றான வெளிப்படுத்தலிலே பல காரியங்களை சொன்னார். அதிலே சில காரியங்களை நேற்று கேட்கக்கூடியதாக இருந்தது. එය මොනතරම් ස්වාමින් වහන්සේ නිශ්චිතව ලෝකයේ තුල තිබෙන සිදුවීම් වුණු දේ දැනට වෙන්න තිබෙන දේ ගැන මොනතරම් පැහැදිලි ලෙස උන්වහන්සේ කතා කර තිබෙනවද? அப்படியானால் நம்முடைய தேவன் என்பவர் அந்த வருட தொடக்கத்திலே இவ்வளவு தெளிவாக சமுத்திரத்தில் நடப்பது அதே வண்ணமாக தேசத்துக்குள் நடப்பது யாவற்றையுமே தேவன் வெளிப்படுத்தினார். මේවා අපි සුළුවට නොසිතිය යුතුයි. ඒවා ගරුබියෙන් යුක්තව ස්වාමින් වහන්සේට නැවත ස්තුති කරමින් අපි ඒවා ගැන යාඥා කළ යුතුයි. நாங்கள் அவற்றை நாங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேணும், அதற்காக ஜெபிக்க வேணும், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். එහිදී මා දුටුව විශේෂත්වය තමයි දෙවියන් වහන්සේට මොනතරම් ප්‍රේමයක් සභාව ගැන තිබෙනවාද? දෙවෙනි කාරණාව උන්වහන්සේට මොනතරම් පාලනයක් මුළු විශ්වය ගැන තිබෙනවාද? தேவன் சபையை எவ்வளவாக நேசிக்கின்றார் என்பதை அதற்கூடாக காண்கின்றோம். இரண்டாவதாக இந்த உலகத்தை எவ்வாறு தேவன் நடத்துகின்றார் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். මම එම පණිවිඩය ඇසුවට පසු මම බොහෝ දෙනෙක්ට ඒක යොමු කළා. මක් නිසාද එකිනෙක කෙනාගේ ඇදහිල්ලද දෙවියන් වහන්සේ ගැන ගරුබියද ඇති වෙන පිණිස. நான் இதை குறித்து ஒருவரோடு பேசின பொழுது தேவனை குறித்து ஒவ்வொருவரும் எவ்வாறாக கனம் பண்ணினார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். මොකද මගේ මතකයට ආවා ගෙවිච්ච වර්ෂයේදී සිදුවුණු සිදුවීම් ගැන අවස්ථා කීපයක්ම සභාව මැදයේ දෙවියන් වහන්සේ විටින් විට දිවසි වාක්‍ය වලින් කතා කළා. අපි ඒවා සංගවා තබා ගැනීම උන්වහන්සේගේ මහිමයට බාධාවක් වෙලා තිබුණා. ஏனென்றால் கடந்த காலங்களில் நடந்த சில காரியங்களை தேவன் நேரத்தோடு வெளிப்படுத்தினார். நாங்கள் அவற்றை மறைபொருளாக வைத்துக் கொண்டோம். அதை நாங்கள் வெளிப்படுத்தாமல் போய்விட்டோம். එම නිසා දෙවියන් වහන්සේ බලා සිටිනවා අපට පිළිතුරු දෙන්න. தேவன் எங்களுக்கு பதில் தரும்படியாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். අපි වැරදීමකින් නොවේයි එළඹෙන මාසේ යාඥාව ගැන ප්‍රකාශයට පත් කරලා තිබෙන්නේ. நாங்கள் தவறுதலாக அல்ல, அடுத்த மாதத்திலே நாங்கள் அப்படியான ஒரு ஜெப தினத்தை வைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்தது. යාඥාව අත්‍යවශ්‍යම කාලයක් බව පැහැදිලිමක් නිසාද මේ සංවිධානය කිරීමට ආරම්භය දෙද්දිම මේ කාලය දින ගැන බොහෝ අයට තිබුණා ප්‍රශ්න. නමුත් ස්වාමින් වහන්සේගේ කාලය මිනිස්සුන්ගේ යෝජනාව නොවන නිසා තමයි බිය නැතුව ඒ පියවර ඒක සතිය දවසක් වුවත් ඒ කාලය කුමන ලෙස බලපෑවත් අපි ඒක ප්‍රකාශයට පත් කරලා තිබෙන්නේ. ஜெபிக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அதே வண்ணமாக அந்த ஜெபத்துக்கென்று நாங்கள் நேரங்கள் காலங்களை ஒதுக்கி நாங்கள் தொடர்ச்சியாக நாளை இதற்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தோம். வரும் நாட்களை பார்க்கும் பொழுது அது மிக அவசியமாகவே காணப்படுகின்றது. මක් නිසාද ප්‍රසිද්ධිය හෝ අප්‍රසිද්ධියේ අධික ලෙස යාඥාව මේ පොළොව තුල සිදු කිරීමට අවශ්‍ය කාලයකයි අපි ජීවත් වෙන්නේ. மறைபொருளாகவோ வெளியரங்கமாகவோ இந்த தேசத்தில் இப்படியான ஜெபங்கள் நடைபெற வேண்டியே இருக்கின்றது. එම නිසා ලබන පළවෙනිදා සිට 6 වෙනිදා දක්වා මේ දේව ගෘහේ විශේෂිත යාඥා කාලවල කැඳවලා තිබෙනවා. ඊට අමතරව අපි ඉල්ලීමක් කරන්න යනවා මෙරට පිටරට අප සමග මිත්‍ර සහෝදර සියලු සභා සහ බැතිමතුන්ගෙන් අපි පළවෙනිදා ඉඳලා 6 වෙනිදා දක්වා රාත්‍රී 12 පැය
සැම ක්‍රිස්තුස් වහන්සේ තෝරාගත්තු පවුලකම රාත්‍රියේ යාඥාව කරන්නයි කියලා මෙම යාඥාවේ සාර්ථකත්වය අතිශයින්ම දකින්න පිණිස. நாங்கள் எதிர்வரும் மாதத்திலே நாங்கள் 7ஆம் தேதி வைக்கின்ற ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கும்படியாக எங்களுடைய சபையிலும் எங்களுடைய சிநேகித மற்ற சபைகளிலும் அதே வண்ணமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற எல்லா தேவ பிள்ளைகளும் இரவு 12 மணிக்கு தொடங்குகிறான அந்த 1 மணி நேர ஜெபத்தை கட்டாயமாக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். මම මෙහෙම කියද්දී ඔබ සමහරක් විට මවිතේටපත් වෙන්න පුළුවන්. යක්ෂයා අපිට වඩා බලවත්. என்றால் நான் அவ்வாறு கூறும்பொழுது நீங்கள் ஆச்சரியப்படலாம். என்றால் பிசாசானவன் எங்களை விட வல்லமையுள்ளவன். ඔබ හිතනවද මිනිසාට වඩා යක්ෂයා බලවත් නැහැ කියලා? என்றால் நீங்கள் யோசிக்கின்றீர்கள் மனிதனோட பிசாசுக்கு அதிகாரம் இல்லையா? අපි තුල ක්‍රිස්තුස් වහන්සේ සිටින නිසයි අපි ඌට වඩා බලවත්ව සිටින්නේ. எங்களுக்குள்ளே கிறிஸ்துவானவர் இருக்கின்றபடியால் நாங்கள் பிசாசை பார்க்கிலும் மேன்மையானவர்களாக காணப்படுகின்றோம். මේ නිසා කවුරුත් සභා ජීවිතයේ මේ සමාජිකත්වයේ දරුව පමණකින්ම තමා යක්ෂයාට වඩා බලවත්වයි කියලා සිතන්න තුව තමා තුල ක්‍රිස්තුස් වහන්සේව නිතර තබා ගනිමින් තමා නිතරම අවදියෙන් යාඥාවෙන් නිතරම සිටිය යුතුව තිබෙනවා සාතන්ට විරුද්ධව සටනකට යනවා. சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்த மாத்திரத்திலே நான் பிசாசை பார்க்கிலும் பெரிய அதிகாரம் உள்ளவன் என்று நினைக்க வேண்டாம். காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே வளர வேண்டும். அவ்வாறு வளரும் போதுதான் நாங்கள் பிசாசை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். අපිට තිබෙන්නේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව. எங்களுக்கு தேவனுடைய கிருபையே எங்களை தாங்குகின்றது. එනිසා මේ දිනවල අපි තාමත්ම ගැඹුරෙන් යාඥා කරන්න, සෑම ගෙදරකම යාඥාව වැඩි කරගන්න, විශේෂයෙන්ම සේවාවන් වල නියැලෙන අය වෙනදට වඩා බයිබල් කියවීමෙන්, මෙනෙහි කිරීම වලින්, යාඥා කිරීම වලින් එකිනෙකනා සේවාවන් කිරීමට උත්සාහ දරනවාට වඩා යාඥා කිරීමට වැඩිපුර කැප වෙන්න මක් නිසාදයක් එවිටයි අපි කරන දේ තුල සාර්ථකත්වය දකින්න හැකියාව තිබෙනවා. இந்நாட்களிலே தேவ ஊழியக்காரர் ஊழியம் செய்கின்றவர்கள் அதே வண்ணமாக சபையார் யாவருமே நாங்கள் ஊழியம் செய்வதை பார்க்கிலும் வேதம் வாசிப்பதை பார்க்கிலும் அதிகமாக நாங்கள் ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அதே வண்ணமாக தியானத்திலும் ஜெபத்திலும் உறுதியாக தரித்திரங்கள் குடும்பமாக அதிகமாக ஜெபத்தில் ஈடுபடுங்கள். ඔබ සමග කුඩා රහස් කීපයක් කතා කරන්නට යනවා යාඥාව බලවත් වීමට සහ පිළිතුරු ලැබීමට හේතු. இன்றைய நாளிலே ஜெபத்தை குறித்து உங்களோடு சில காரியங்களை பரிந்து கொள்ள போகின்றேன். ஜெபம் என்பது எவ்வளவு வல்லமையுள்ளது, அதை எவ்வாறு எங்களுக்கு பதில் கொண்டு வந்து தருகிறது என்பதை பார்க்க போகின்றோம். ප්‍රේමන්තනි අපට තිබෙන්නේ දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධතාවයක්. என்னால் எங்களுக்கு தேவனோடு கூட ஒரு தொடர்பு இருக்கின்றது. මම ඔබෙන් මෙහෙම ප්‍රශ්නයක් අසන්නම්. நான் எவ்வாறு உங்களுக்கு ஒரு கேள்வியை ඔබ கேட்கின்றேன். කාවාරි කෙනෙක්ව අඳුනනවා. කාවාරි කෙනෙක්ව நீங்கள் අඳුනනවා. யாரோ ஒருவரை அறிந்திருக்கின்றீர்கள், அறிமுகமானவர். ඔබ විටකේ මනුෂ්‍යත් එක්ක ගමන් බිමන් ගිහිල්ලා තිබෙනවා. அவரோடு கூட நீங்கள் பயணங்கள் போயிருப்பீர்கள். ඒ මනුෂ්‍යත් එක්ක එකට වාඩි වී කෑම කාලා තිබෙනවා. அவரோடு ஒன்றாக இருந்து நீங்கள் உணவு உட்கொண்டிருக்கலாம். ඒ වගේම ඔබ හොඳින් ඒ කෙනාව අඳුනනවා. அவ்வாறு நீங்கள் மேலாக அவரை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். නමුත් ඔබට කාලයක් නැහැ. ඒ වගේම අවස්ථාවක් ගන්නෙ නැහැ. ඒ කෙනාට කතා කරන්න ඔබ කාලයකට පස්සේ ඔබට අවශ්‍යතාවයක් ඇති වෙච්ච ගමන් ඔබ ඒ කෙනාට කතා කරනවා. அதிக நாட்களாக அவரோட தொடர்பில் பேச முடியாமல் இருந்தது. ஆனால் ஒரு அவசர தேவைக்காக நீங்கள் அவரை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. ඔබ හිතන්නේ ඔබට එවැනි දෙයක් වුණොත් ඔබගේ හදවත මොන වගේ උත්තරයක්ද ඔබට දෙන්නේ? அப்படியான ஒரு நிலை உங்களுக்கு உருவாகினால் எப்படியான ஒரு பதிலை நீங்கள் கொடுப்பீர்கள்? මම නැවත මේ ප්‍රශ්නේ ඔබෙන් අසනවා. மீண்டுமாக அந்த கேள்வியை கேட்கிறேன். ඔබ කෙනෙක්ව හොඳින් අඳුනනවා. நீங்கள் ஒருவரை அறிந்திருக்கிறீர்கள். ඔබ ඒ කෙනාට කතා කරනවා කාලයකට පස්සේ ඔබගේ අවශ්‍යතාවයකට. அதிக காலமாக தொடர்பில்லை, ஆனால் திடீரென்று உங்களை தேவைக்காக அவரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறீர்கள். ඔබ ඒ පුද්ගලයා නම් ඔබට දැනෙන හැඟීම මොකක්ද? அப்படியானால் அந்த நபருக்கு உங்களை குறித்து ஏற்படுகிறான உணர்வு அல்லது எண்ணம் என்ன? මම අඳුනන එකත් ඇත්ත. நான் வழக்கமானவர் தான். මට ඒ කෙනත් එක්ක සමදතාවයක් තියෙන එකත් ඇත්ත. அவரோடு தொடர்பு இருந்தது என்பது உண்மைதான். නමුත් අවශ්‍යතාවයක් ඇති වුණු වෙලාවට විතරක් මේ කෙනා මට කතා කළා නේද කියන හැඟීම ඔබ තුල ඇති වෙනවද නැද්ද? அவருடைய தேவை ஒன்று வரும் பொழுதுதான் என்ன தேடுகிறார், நான் தேவைப்படுகிறேன் என்று அவர் எண்ணுவது இல்லையா? ඔබ හිතන්නේ කොහොමද? அப்படி நீங்க තමයි நினைக்கின்றீர்கள். තත්ත්වය. ඔබේ දෙවියන් වහන්සේත් ඔය ටිකම ඔබ ගැන හිතනවා ඇති. அவ்வாறுதான் தேவனும் உங்களை பற்றி நினைப்பதுண்டு. එම නිසා යාඥාව තුලින් අපට තිබෙන්නේ දෙවියන් වහන්සේත් එක්ක අඛණ්ඩ සම්බන්ධතාවයක්. அவ்வாறே எங்களுக்கு ஜெபத்திலே நித்தமும் அவரோடு தொடர்பு என்பது இருக்க வேண்டும். එම නිසා ඒ අඛණ්ඩ සම්බන්ධතාවය කිසි විටක නැති කරගන්න එපා. அவ்வாறான தொடர்பை ஒருபோதிலும் நீங்கள் இழந்து விட வேண்டாம். ඒ නැති කරගෙන ඉඳලා ඔබට අවශ්‍යතාවයන් දැනෙද්දි විතරක් කතා කරන එක ඉතාමත්ම අවස්ථාවාදී ගති ලක්ෂණයක්,
දෙවියන් වහන්සේ එයට ප්‍රසන්න නැහැ. ඔබ කෙනෙකු සමග නිතර සම්බන්ධතාවය තබා ගැනීම සිදු කරනවාටත් වඩා ඔබේ මගේ දෙවියන් වහන්සේත් එක්ක නිතර ප්‍රශංසා ගීතිකාවෙන් වෙන්න පුළුවන්, වචනය මෙනෙහි කිරීමෙන් වෙන්න පුළුවන්. උන්වහන්සේ ගැන සිතීමෙන් අපට ඒ සම්බන්ධතාවය අලුත් කරගත හැකි. அப்படியாக நாங்கள் தேவைப்படும் பொழுது மாத்திரம் தேவனிடத்தில் வரும் பொழுது நாங்கள் சந்தர்ப்பவாதிகளாக காணப்படுகின்றோம். ஆகவே அப்படி அல்லாதபடியே நாங்கள் ஒரு மனிதனோடு நெடுகிலும் எப்பொழுதுமே நாங்கள் தொடர்பிலே இருப்பது போலவே தேவனோடு கூட நித்தமும் நாங்கள் தொடர்பிலே இருக்க வேண்டும். அவரோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும். සම්බන්ධතාවයක් තබා ගැනීමට උතුම්ම දේ තමයි නිතරේ මතකයේ තබා ගැනීම. என்றால் அப்படியான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வான் நித்தமும் அவரை நினைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். මොනම සම්බන්ධතාවයක්වත් පවතින්නට යන්නේ නැහැ අමතක වුණොත්. என்றால் மறந்து விட்டால் எவ்விதமான தொடர்புமே ஏற்படுவதில்லை. එම නිසා යාඥා කිරීමට ඔබගේ ජීවිතයේ මතකය තිබිය යුතුමයි. ஆகவே நீங்கள் ஜெபிப்பதற்கு ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කවුරු කෙනෙක් කියවීමෙන් කරුණා කරලා සහයෝගය ලබා දෙන්න. මාර්ක්ස් සුභාරංචියේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 12 සිට 14 දක්වා. நாங்கள் மாற்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகின்றோம். දැන් අපේ යාඥාව බලවත් වෙන්නේ දනගසන නිසා පමණකින්ම නොවේ. என்றால் எங்களுடைய ஜெபம் என்பது முழங்காலிலே இருப்பதினால் மாத்திரம் உறுதிப்படுவதில்லை. අපේ යාඥාව බලවත් වෙන්නේ සුළු වේලාවකට යම්කිසි ආකාරයෙන් පිබිදෙන නිසාම නොවේ. அல்லது தேவ சமூகத்திலே வந்து நாங்கள் ஜெபித்து ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்வது மூலம் மாத்திரம் அல்ல. එම නිසා දෙවියන් වහන්සේ සැලකිල්ලට ගන්නා වූ කාරණා ඔබම අඳුනගෙන තිබෙන්න ඕන. என்றால் தேவன் கவனிக்கக்கூடியதான காரியம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். යාඥාව අපි කරන කල ඒකට උත්තරයක් නියත වශයෙන්ම තිබෙනවා. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. මක්නිසාද දේව ලියවිල්ලේ කිසිම තැනක යාඥාව අත්හදා බලන්නයි කියලා උගන්වලා නැහැ. எந்த இடத்திலுமே வேதத்திலே ஜெபத்தை நீங்கள் செய்து சோதித்து பாருங்கள் என்று ஒரு இடத்திலும் கூறப்படவில்லை. කිසිම තැනක යාඥාවක් කරලා ඉවර වෙලා උත්තරයක් ලැබෙයිද නොලැබෙයිද කියන සැකෙන් ඉන්න කිසිම තැනක බයිබලයේ පොරොන්දුවක් නැහැ. நீங்கள் ஜெபித்து விட்டு பதில் கிடைக்குமா இல்லையா என்று ஆராய்ச்சியோ அல்லது சோதித்து பார்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலுமே குறிப்பிடப்படவில்லை. නියත වශයෙන්ම යාඥාව යනු උත්තර ලැබිය යුතු දෙයක්. என்றால் ஜெபம் என்பது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக பதில் கிடைக்கின்றதாகவே இருக்கின்றது. අපි කියමුද මාක් 11:12 සිට 14 දක්වා. நாங்கள் மாற்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்க நாங்கள் வாசிப்போம். සුදු මාක් සුභාරංචියේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදයේ සිට පළ නැති අත්තික්කා ගහ. පසුවදා ඔවුන් බෙතානියෙන් පිටත්ව එද්දී උන්වහන්සේට බඩගිනි විය. කොළ ඇති අත්තික්කා ගහක් උන්වහන්සේ දුරින් දැක එයින් යමක් ලැබවදෝ කියා ළඟට ගියසේක. ගස ළඟට පැමිණි කල කොළ මිස වෙන කිසිවක් සම්බ නොවිය. මක්නිසාද ඒ වනාහි අත්තික්කා වාරය නොවිය. උන්වහන්සේ කතා කොට මෙතැන් පටන් කිසි කලක කිසිවෙක් තාගෙන් පළ නොකාවයි ගසට කීසේක. ඒ කීම උන්වහන්සේගේ ගෝලයන්ට ඇසුනේය. ආමෙන්. ප්‍රේමන්තනේ යේසුස් වහන්සේ යෙරුසලමට පැමිණ එතනින් උන්වහන්සේ යනවා බෙතානියට. இயேசுவானவர் எருசலேமுக்கு வந்துவிட்டு பெத்தானியாவை நோக்கி செல்கிறார். බෙතානියෙන් පිටත් උන්වහන්සේ එද්දී උන්වහන්සේ දකිනවා අත්තික්කා ගසක්. அவர் பெத்தானியாவுக்கு வரும் பொழுது அங்கே ஒரு அத்தி மரத்தை காண்கின்றார். උන්වහන්සේ දැක්ක එකේ කොළ තිබෙනවා. அவர் கண்டார் அந்த மரத்திலே இலைகள் இருக்கின்றது. උන්වහන්සේ යමක් ඒ ගසේ සෙව්වා. அவர் அந்த மரத்திலே ஒன்றை தேடினார். උන්වහන්සේ මෙතන පෙන්වන්නේ මොකක්ද? அந்த இடத்திலே எதை காண்பிக்கின்றார்? ක්‍රිස්තුස් වහන්සේ තුල තිබෙනා වූ ආත්මයට ප්‍රකාශන බලයක් තිබෙනවා. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெளியரங்கமாக காணப்படக்கூடியதான சில காரியங்கள் உண்டு. උන්වහන්සේ මෙතනදී ඒ ගස තුල කිසිවක් නොතිබුණු නිසා උන්වහන්සේ ප්‍රකාශනයක් කළා මෙතෙන් පටන් කිසි කලක කිසිවෙක් තාගෙන් පල නොකාවයි කිවේ. அவர் அந்த மரத்திலே கனிகளை தேடினார், கனிகளை காணாத போது சொல்கிறாள், இனி மேலும் ஒரு காலம் உன்னிடத்திலே ஒருவனும் ஒரு கனியை புசிக்காதிருக்க கடவன் என்று கட்டளையிடுகிறார். ප්‍රේමවන්තය අපගේ වචනවල ප්‍රකාශනවලට බලය තිබෙනවා. எங்களுடைய பிரியமானவர்களே, எங்களுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. හැබැයි ඒක ශාපයක් නොවේ. அது சாபமாக அல்ல. යේසුස් වහන්සේ කිසිම තැනක කීවේ නැහැ මේ ගසට උන්වහන්සේ ශාප කළයි කියලා. இந்த இடத்தை இயேசுவானவர் அந்த சபத்தை மரத்தை சபித்தார் என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை. මෙමස්ථානයේ ගෝලයින් අර්ථ ගන්නනවා
ඒකට ශාපයක් කළයි කියන එක. ஆனால் சீசர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் அந்த மரத்தை சபித்து விட்டார் என்று. මම කියවන්නම් 20 ඉඳලා நான் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். පසුවදා උදේ மறுநாள் காலையிலே යන කල அவர்கள் අත්තික්කාගහ මුලපටන් වියලී තිබෙනවා දුටුවෝය. அவ்வழியாய் போகும் பொழுது அந்த அத்தி மரம் வேரோടെ பட்டு போயிருக்க கண்டார்கள். සහෝදර සහෝදරිනි මොහොතකට සිතන්න ඊයේ දවසේ කළ ප්‍රකාශනයට පසුවෙනිදා වෙද්දී ඒ මුළු ගසම ඉහළ පටන් පහළ දක්වා වේලී තිබෙනවා. பிரியமானவர்களே, இதை கவனித்து பாருங்கள். முதல் நாள் மாலை வேளையிலே அந்த மரத்துக்கு அவ்வாறு கட்டளையிடப்பட்டது. அடுத்த நாள் காலையிலே பார்க்கும் பொழுது அந்த மரம் முற்றுமாக பட்டு போயிருந்தது. ඇයි? ஏன்? දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් නික්මෙන වචනයට බලය තිබෙන නිසා. என்றால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு அவ்வாறு ஒரு வல்லமை உண்டு. උන්වහන්සේ මුළු ලෝකයම මවන්නේ වචනයෙන්. இந்த முழு உலகத்தையும் சர்வலோகத்தையும் தேவன் ஒரு வார்த்தையினாலே அவர் சிருஷ்டிக்கின்றார். උන්වහන්සේ එක දෙයයි උන්වහන්සේගේ අත්වලින් මවන්නේ. ஒன்றை மாத்திரம்தான் தேவன் அவருடைய கரத்தினால் அங்கே உருவாக்கினார். බයිබලයේ කියනවා මුළු අහස් සේනාව උන්වහන්සේගේ වචනෙන් මැව්වා. என்றால் இந்த வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே அங்கே உருவாக்கினார். නමුත් උන්වහන්සේව මිනිසාව පමණයි උන්වහන්සේගේ අත් දෙකෙන් සාදා මනුෂ්‍යව මවුන් ලැබුවේ. தேவன் மனிதரை மாத்திரமே அவருடைய கரங்களினாலே அவர் உருவாக்கினார். ඇයි? ஏன்? උන්වහන්සේ ඒ තරම් මනුෂ්‍යව වටිනවා. උන්වහන්සේට කැමති හැඩය මනුෂ්‍යයා තුල තබන්ට උවමනා නිසා. அதேனென்றால் தேவன் அவ்வளவாக மனிதனில் பிரியப்படுகிறார். அவருடைய மனதுக்கு ஏற்ற வண்ணமாக அந்த மனிதனை தேவன் ඒ නිසා உருவாக்கினார். මනුෂ්‍යයා වනාහි පරිණාමයක් නොවේ. දෙවියන් වහන්සේගේ සිත තුල තිබුණා වූ නිශ්චිත හැඩය සහ නිශ්චිත ස්වරූපය අපට දී තිබෙනවා. என்றால் மனிதனை தேவன் அவருடைய மனதிலே அவர் எண்ணத்திலே தோன்றினது போன்று அவருடைய சாயலாக மனிதனை உருவாக்கினாரே என்று அவன் தானாக உருவாகவில்லை. එම නිසා මේ පොළව තුල මනුෂ්‍ය ජීවිතයට තිබෙන වටිනාකම සියල්ලට වඩා ඉහළයි. ஆகவே இந்த பூமியிலே மனிதனுக்குள்ள பெருமதி இந்த உலகத்துள்ள மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாக இருக்கின்றது. දැන් මේ දිනවල අධික බියක් තිබෙනවා මනුෂ්‍ය ජීවිත ගැන. இந்நாட்களே பார்க்கும் பொழுது மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையால் ஜீவியத்தை உயிரை குறித்து மிக பயப்படுகின்றார்கள். ප්‍රවේශම් වෙන එක වෙනම දෙයක්. බිය වෙන්න එපා. ஆனால் எச்சரிக்கையாய் இருப்பது ஒரு காரியம். ஆனால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. ප්‍රවේශම් වෙන්න. கவனமாக இருங்கள். නමුත් බිය වෙන්න එපා. ஆனால் பயப்பட வேண்டாம். මක්නිසාද දෙවියන් වහන්සේගේ දරුකම ලැබූ අයට ඒ තිබෙන්නා වූ බලයත් ආධිපත්‍යයත් කරුණකටගෙන කළ හැකි දේ මහත්. අපිට මේ යේසුස් වහන්සේ පාවිච්චි කළ වචනය වගේ වචන මාත්‍රයකින් අපට දුරු කර දමන්නට පුළුවන් මේ මුළු විශ්වය තුල තිබෙන සෑම රෝගකාරකයක්ම. என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் பெற்றவர்களுக்கு அவ்வாறு கட்டளையிட அதிகாரம் உண்டு. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் கட்டும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. යාඥාවේදී අපි දෙවියන් වහන්සේට කතා කරන එක පමණක් නොවේ කරන්නේ. என்றால் ஜெபத்திலே நாங்கள் தேவனோடு பேசுவது மாத்திரமல்ல நாங்கள் අපේ செய்வது. මුඛයෙන් ආත්මය කරන කොටගෙන නික්මෙන වචන වලින් අපි මේ වගේ දුරු කරන්නට යනවා යක්ෂ බලවේග. என்றால் எங்களுடைய வாயிலே வருகின்ற வார்த்தையை ஆவியை கொண்டு இந்த பிசாசின் வல்லமையில நாங்கள் கடிந்து கொள்ள போகின்றோம். අපි දුරු කරන්නට යනවා මේ මිහි පිට තිබෙන ශාපය. என்றால் இந்த பூமியின் மேல் இருக்கிற சாபங்களை நாங்கள் அகற்ற போகின்றோம். අපි දුරු කරන්නට යනවා තිබෙන කැළඹිල්ල. இருக்கிற கலக்கங்களை நாங்கள் அகற்ற போகின்றோம். ඒ නිසා මම දැන් සති 3ක් විතර ඔබ හොඳට අධ්‍යයනය කළා නම් මම යාඥාව කියන මාතෘකාවම කතා කරන්නේ මක්නිසාද යාඥාව තුල පැහැදිලි උත්තරයක් තිබිය යුතුමයි අපිට. என்றால் இந்த 3 வார காலமாக ஜெபங்களை குறித்து பேசிக் கொண்டு வருகிறேன். என்னவென்றால் எங்களை நிச்சயமாக ஜெபத்தின் மூலமாக பதில் உண்டு. යාඥාව සිදු වෙද්දී අභ්‍යන්තරීකව යම්කිසි විශේෂිත ක්‍රියාවන් කීපයක් සිද්ධ වෙලා තියෙන්න ඕන. நாங்கள் அவ்வாறு ஜெபிக்கும் பொழுது எங்கள் உள்ளான மனதிலே பல காரியங்கள் அல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க අපි வேண்டும். ගන්ට යනවා එහි තිබෙන්නා වූ රහස් කීපයක් අද දවසේ ආත්මයන් වහන්සේගේ කරුණාව ඇතිව. அங்கே இருக்கிற ரகசியங்கள் சிலவற்றை ஆவியான ஒரு கூடாக நாங்கள் பார்க்க போகின்றோம். 21 වෙනි වචනය 21ஆம் வசனம். පේත්‍රස් සිහිකොට பேதுரு நினைவு கூர்ந்து රබ්බි அவரை பார்த்து, ගහ වියලී තිබේයි කීවේය. ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். යේසුස් වහන්සේ ඔවුන්ට උත්තර දෙමින් இயேசுவானவர்களுக்கு பதிலாக, දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ල ඇතුව සිටපල්ලා. ஏனால் அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராக இருங்கள். පළවෙනි රහස ඔබ යාඥා කරන විටදී ඔබගේ සිත
කිසිම බලවතෙක් ගැන විශ්වාසය තබා ඒ මනුෂ්‍යයා තුළ දකින දේවල්වලින් ඔබට පිළිතුරක් එයි කියලා විශ්වාස කරන්න එපා. ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு தெரிந்த அல்லது சகல அந்த முடியுமான ஒருவரை எண்ணி அவர் மூலமாக காரியங்கள் நடக்கும் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். ඔබ හොඳ නැහුම්කම් දෙන්න හාස්කමක් දකින්න ඕන රහස මම ඔබට කියන්නම්. ஏனால் செவி கொடுங்கள் அற்புதம் நடக்கக்கூடியான ரகசியம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். කොරෙක් සිටිනවා නම්, ஒரு கள்ளன் இருப்பானானால், බිහිරෙක් සිටිනවා නම්, ஒரு முடவன் இருப்பானால், ஒரு செவிடன் இருப்பானானால், ඔබ දේව මෙහෙයක් තිබෙන ස්ථානයේ විවිධ ආකාර රෝගීන් සිටිනවා නම්, அல்லது ஆராதனை நடக்கின்ற இடத்திலே பல நோயாளிகள் இருப்பார்களானால், ඔවුන්ගේ අතේ බේත් තිබෙන්න පුළුවන්. அவர்களுடைய கரங்களிலே மருந்துகள் இருக்கலாம். ඔවුන් අඳුරන වෛද්‍යවරු ඉන්නවා වෙන්න පුළුවන්. அவர்களுக்கு பழக்கப்பட்ட பரிச்சயப்பட்டதான வைத்தியர்கள் இருக்கலாம். හාස්කමක් දකින්න ඕන නම්, அற்புதம் காண வேண்டுமானால், ඔවුන්ට බේත් වලින් සුවය ගන්න බැරි කමක් නැහැ පුළුවන්. ஏனென்றால் அவர்களுக்கு மருந்தினால் சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். මම වෛද්‍ය විද්‍යාවට විරුද්ධව කතා කරන්නේ නැහැ. நான் வைத்திய விஞ்ஞானத்தை குறித்து நான் அதுக்கு விரோதமாக எதிர்ப்பாக பேசுவதில்லை. ඒක දැනුමෙන් යුක්තව කරන ක්‍රියාවක්. அது அறிவினாலே செய்கின்ற காரியம். නමුත් හාස්කමක් අවශ්‍ය නම්, ஆனால் அற்புதம் தேவை என்றால் ඔබ ඒක වෙන්න යන්නේ කොහොමද කියලා හිතන්න යන්න එපා. அது எவ்வாறு நடக்கும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். මාළඟට බීරෙක් ගෙන આવොත්, ஒரு செவிடனை கொண்டு வந்தால், හොරෙක් ආවොත්, ஒரு முடவன் வந்தால், මම කල්පනා කරන්න යන්නේ මොහොව ඇවිදින්න යන්නේ කොහොමද කියලා. ஏனால் சிந்திப்பீர்கள் அவன் எவ்வாறு நடக்க ඔව් போகிறான் என்று. ඉස්සල්ලාම මොන කකුල තියයිද කියලා මම විශ්වාසයක් කරන්න යන්නේ නැහැ. ஏனால் அவன் முதல் காலில் வைப்பான்னு நினைக்க முடியாது. මම විශ්වාස කරන එක දෙයක්. நான் ஒரு காரியத்தை நினைக்கின்றேன். දෙවියන් වහන්සේට කළ හැකි කියන තැන. ஏனால் தேவனால் கூடும் என்பதை நான் உறுதியாக நினைக்கின்றேன். දෙවියන් වහන්සේ කියනවා නම් විශාල දෙයකට අත තබපන් කියලා. ஏனால் ஒரு பெரிதான காரியத்தை கை வை என்று தேவன் சொன்னால், මම කල්පනා කරන්න යන්නේ නැහැ මේ මිනිස්සයා මට සහයෝගය දෙයිද. ஆனால் அதை குறித்து நான் எதை குறித்து யோசிக்க போவதில்லை. அந்த மனிதன் இந்த மனிதன் உதவி සභාව සහයෝගය දෙයිද කියලාත් මම හිතන්නේ නැහැ. சபை உதவி செய்யும் என்று கூட நான் நினைக்க போவதில்லை. දෙවියන් වහන්සේටයි කරන්න පුළුවන්. ஏனால் அதை தேவனால் செய்ய முடியும். අන්න ඔබගේ ජීවිතයන්නේ තැනට ඔබ එන්න ඕන හාස්කමක් දකින්න ඕන. உங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வாறான ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும், அற்புதம் காண வேண்டுமானால் යේසුස් වහන්සේ කියේ මොකක්ද? விசுவாசம் என்பது என்ன? දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ල ඇතුව සිටපල්ලා. ஏனால் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவராயிருங்கள். ඔබගේ ඇදහිල්ල කියන දේ බල සම්පන්න වෙන්න නම් ඔබට මනුෂ්‍යෝ ගැන විශ්වාසයක් තිබීම අයින් කරන්න ඕන. உங்களுடைய விசுவாசம் பலப்பட வேண்டுமானால் மனிதர் மேல் வைக்கிற நம்பிக்கையை நீங்கள் அகற்ற வேண்டும். වස්තුව ගැන තිබෙන විශ්වාසය අමතක කරන්න ඕන. பொருள்களை குறித்து இருக்கிறதான நம்பிக்கையை விட வேண்டும். මම දන්නවා දෙවියන් වහන්සේ මට මේක කර දෙනවයි කියලා. தேவன் இதை இவ்வாறு எனக்கு செய்வார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන්ම මට මේ දේදී ජය දෙනවා. தேவன் இந்த காரியத்தை இவ்வாறு எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று நீங்கள் எண்ண வேண்டும். ඒ බඳු ඇදහිල්ලක් අවශ්‍යයි යාඥාවේ බලය අත්දකින්න නම්. அப்படியான ஒரு விசுவாசம் எங்களுக்கு தேவை. ஜெபத்திலே வல்லமையை காண வேண்டுமானால் ඒ නිසා යාඥාව බලවත් වෙන්නේ මුළු මුලින්ම දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කර යාඥා කරනවා නම් அந்த තමයි. ஜெபம் வல்லமையாக வேண்டுமானால் முற்றுமாக தேவன் பேரிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். ඊළඟට යේසුස් වහන්සේ කියන වචනේ උන්වහන්සේ විහිළුවට කියන්නේ නැහැ. இந்த இடத்திலே இதை பரியாசத்துக்காக சொல்லவில்லை. උන්වහන්සේ මෙම ස්ථානයේ උපමා ගත කරනවා ලොකු කන්දක්. இந்த இடத்திலே பெரிதான ஒரு மலையை பார்த்து சொல்லுகிறார். උන්වහන්සේ කියන්නේ මොකක්ද? அவர் சொல்லுகிறார் என்னென்றால், මේ කන්ද ඉතා විශාලව තිබෙනවා. இந்த மலை மிக பெரிதாக இருக்கின்றது. කන්දක් කියන්නේ මොකක්ද? மலை என்பது என்ன? පොළවේ පටන් ඉහළ දක්වා තියෙන විශාල පර්වතයක්. என்றால் பூமியிலிருந்து உயர்ந்தான ஒரு மேடு. යේසුස් වහන්සේ මේ දිහා බලලා කියනවා, இதை பார்த்து அவர் சொல்லுகிறார், නමුත් මේ කන්දට කතා කොට எவனாகில் இந்த மலையை பார்த்து, ඔබ කතා කරන්න යන්නේ කාටද දැන්? இதை நீங்கள் யாரோடு பேச போகிறீர்கள்? ඔබ මා කතා කරන්න යන්නේ ස්වර්ගයට නෙමෙයි. இப்போ பரலோகத்துக்கு நோக்கி அல்ல பேச අපි போகுது. අනකරනවා යම් දෙයක් දැස බලලා ඒ දෙයට දුර වෙන්නයි කියලා. என்றால் ஒன்றை பார்த்து அதை அகன்று போக வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். යේසුස් වහන්සේ මෙතන කියන්නේ ඒකයි. இந்த இடத்துல இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். මම සිතාගෙන යාඥාවෙන් සිටිනවා දේව මෙහිදී කතා කරන්නට යම් කිසි විශේෂ කාරණාවක්. ஏனால் நான் ஜெபத்திலே சில காரியங்களை சொல்வதற்காக நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். අපට කළ හැකි දේ මොකක්ද කියන එක. எங்களால் எதை செய்ய முடியும் என்பதை, අපට කළ හැකි දේ මේ පොළොව තුල ඉන්න අන් කවර ඇදහිමකවත් ඉන්න අයට කරන්න බෑ. எங்களால் செய்ய முடியுமானதை இந்த உலகத்திலே மற்ற காரியங்கள் நம்புகிறார்கள் எவ்வாறு ஆயினும் செய்ய முடிவதில்லை. මෙතන කතා කරන්න එක කෙලින්ම කන්දට. இங்கே இந்த மலையை பார்த்து பேச என்றே சொல்லுகிறார். මේ දිනවල තිබෙනවා බරපතල වෛරසයක් පැතිරෙනවා. இந்நாட்களே ஒரு பயங்கரமான கொடிய கொள்ளை நோய் ஒன்று பரவி வருகின்றது. මේකට චීනයට කතා කරලා වැඩක් නැහැ. அது சீன தேசத்தை குறை சொல்வது பயனில்லை. ලෝකයේ සෞඛ්‍ය මොනවාද සංවිධානයට කතා කරලා වැඩක් නැහැ.
உலக சுகாதார திணைக்களத்தை நாங்கள் குறை சொல்லி பயனில்லை. අපි මේ ඉන්න රාජ්‍ය බලවතුන්ට කතා කරලා වැඩක් නැහැ. ඔවුන් මොනව කරන්නද? அரச அதிகாரிகளை குறை சொல்லி பயன் அவர்கள் என்ன செய்வது? අපි කතා කරන්න යන්නේ කාටද? நாங்கள் யாரோடு பேச போகின்றோம்? වෛරසය නම් කරලා තියෙන කොරෝනා කියලා. என்றால் அந்த வைரஸுக்கு கொரோனா என்று பெயர் අපි வைத்திருக்கிறார்கள். එයට නම කියලා අන කරන්න යනවා මේක මේ මීපිටින් පහවෙන්ඩයි කියලා. அந்த கொரோனாவுக்கு நாங்கள் அந்த பெயரை சொல்லி கட்டிருந்த பூமியில இருந்து அகன்று போக ඒ முடியாது. තමයි අපිට ක්‍රිස්තුස් වහන්සේ ඉගැන්වුවා ඇදහිල්ලේ ප්‍රකාශනය. அவ்வாறு தான் விசுவாசத்தின் காரியங்களை உறுதியாக சொல்லி இருக்கின்றார். එවිට මොකද වෙන්න යන්නේ? அப்படி என்ன நடக்கும்? මිනිස්සු දැනගන්නට යනවා දෙවියන් වහන්සේ ජීවමානයි කියලා. அப்பொழுது தேச ஜனங்கள் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை அறிந்து கொள்வார்கள். වර්ෂාව එද්දී மழை வரும் பொழுது වර්ෂාවට අන කරන්න පුළුවන්. அந்த மலைக்கு நாங்கள் கட்டளையிட முடியும். මම ඔබට සාක්ෂියක් දෙන්නම්. நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். මට මතකයි 2005 වෙන්න ඕන අවුරුද්ද. நான் 2005 என்று நினைக்கின்றேன். අපේ මල්ලිගේ විවාහ මංගල්‍යය என்னுடைய சகோதரனுடைய விவாக திருமணம் நிகழ்ந்தது. සිකුරාදා දවසක තිබුණේ. ஒரு வெள்ளிக்கிழமை அன்று இருந்தது. ඒ දවසට ඒක අවසාන වෙච්ච වෙලාවෙ ඉඳලා அந்த முடிவடை நேரம் வரையும் අධික විදියට වහින්න ගත්තා. அது தொடங்கு நேரம் வரைக்கும் பலத்த மழை பெய்தது. සිකුරාදා රාත්‍රියේ වැස්ස, வெள்ளிக்கிழமை இரவும் மழை பெய்தது. සෙනසුරාදා රාත්‍රියේ වැස්ස. சனிக்கிழமை மழை பெய்தது. ඉන් අනතුරුව මට මතකයි දැන් අපි සාකච්ඡා කරනවා මොකද ග්‍රවුන්ඩ් එක හදාගන්නේ කොහොමද සඳුදා හවස් වෙද්දී. என்றால் සඳුදා ඕම්කමින් என்றால் வெள்ளிக்கிழமை அவர்கள் அவர்களை விருந்துக்கு அழைக்க இருக்கின்றார்கள். அதற்காக அந்த முற்றுவழியை எவ்வாறு நாங்கள் தயார்படுத்துவோம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ඒ වෙලාවේ මගේ පියා ඇහුවා මොකක්ද දැන් අපි කරන්නේ? நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்டார். එක එක අදහස් මිනිසුන්ගේ. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை சொன்னார்கள். එක්ක මිනිස්සෙක් යෝජනා කළා කෙලින්ම ග්‍රවුන්ඩ් එක පුරාම තහඩුවක් ගහන්නයි කියලා. என்றால் அந்த முற்றவழியை முழுவதுமாக தகரத்தினால் ஒரு கூரை போடுவோம் என்று சொன்னார். මම කියන එකට හරහට පයින්න මොකද ඒක කරන්න බෑ. ஏனால் ஒவ்வொன்றே ஒரு சொல்லும் பொழுது அதுக்கு தடையாக நான் அவ்வாறு செய்ய முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். සමහරක් විට මාව දකින්නදී මහ කරදරකාරයෙක් හැටියට. என்ன ஒரு கரைச்சல்காரன் அவர் நினைத்திருப்பார்கள். ඉන්න අනතුරුව කල්පනා කළා මොකද කරන්න කියලා. நான் யோசித்து என்ன செய்ய வேண்டும் என்று. මට අද වගේ මතකයි. இன்று போன்று எனக்கு ஞாபகம் ඉරිද මෙම இருக்கிறது. ස්ථානයේ දේව මේ අවසාන වෙලා இந்த இடத்துல ஆராதனை முடிந்த பின்பு මෙතන කුඩා කාර්යාලය තිබුණේ. அப்பொழுது என்னுடைய காரியாலயம் இந்த இடத்துல இருந்தது. මගේ පියාමයන් ඇවිල්ලා මොකද කරන්න කියලා. அப்பொழுது என் தகப்பனார் கேட்டார் என்ன செய்ய போகின்றோம் என்று. මට එක පාරට වචනයක් ආවා කටට. அப்பொழுது ஒரு வார்த்தை என்னோட வாயிலே வந்தது. මම කිව්වා දෙවියන් වහන්සේ ඔබේ සේවයට ගරු කරන්න යනවා. என்றால் ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தை கனம் பண்ண போகின்றார். ඊට පස්සේ අපි යන යම් පිට්ටනියට. அப்படியானால் அந்த முற்றுவழிக்கு போவோம். ඒ වෙලාවෙත් වැස්ස. அப்பொழுது மழை பெய்து கொண்டிருந்தது. අද වගේ මතකයි නැවතත්. இன்று போல் ஞாபகம் අපි இருக்கின்றது. අහස දෙස බලලා நாங்கள் வானத்தை நோக்கி අහසට අතෝසවලා என்றால் வானத்துக்கு கரங்களை உயர்த்தி කිව්වා. நாங்கள் சொன்னோம் අපි මෙම අහසේ මේ ප්‍රදේශයට සිවිලිමක් ගහනවා. එක වැහි බිඳුවක් මෙතනට වැටෙන්න බෑ කියලා. என்றால் இந்த இடத்திலிருந்து வானத்துக்கு ஒரு கூரையை நாங்கள் போடுகின்றோம். ஒரு மலை துளியேனும் இந்த இடத்துல விழக்கூடாது අද என்று. වර්ෂාව නැවතුණා. அந்த மலை நின்றது. අපි වැඩ කරගත්තා. எங்களுடைய வேலை எல்லாவற்றையும் செய்து முடித்தோம். පසුවෙනිදා දැන් උත්සවය ආරම්භ කළා. அடுத்த நாள் அந்த விழா தொடக்கியது. මම අහස දිහා බලන්න ඇති අඩුම ගානේ 20 පාරක්වත්. என்றால் நான் வானத்தை நோக்கி 20 தடவையாவது பார்த்திருப்பேன். එක තරුවක් නැහැ. ஒரு வெள்ளி கூட இருக்கவில்லை. ඒ අවට එන හැම வாகනයකම වැහි බිඳු තිබෙනවා. ஆனால் வருகின்ற ஒவ்வொரு வாகனங்களும் நனைந்திருந்தது. එනේ එන හැම කෙනෙක්ම කිව්වා. வந்து எல்லாரும் சொன்னார்கள் කිමුල පිටියට වහිනවා. என்ன கிம்பளோபிட்டியன் அடுத்த ஊருக்கு மழை பெய்கின்றது. ඒ වාගේම කොච්චිකඩේට වහිනවා. அதே போல கொச்சுக்கடை அடுத்த ஊருக்கு மழை பெய்கின்றது. කටුනායකට වහිනවා. කටුනායකට වහිනවා. கட்டுநாயக்கன் இடத்துக்கு பெய்கின்றது. ගල්කන්දන්දියට වහිනවා. ஏனால் கல்கந்த என்றான இடத்துக்கு மழை பெய்கின்றது. එතනට වැස්සේ නැහැ. ஆனால் இந்த இடத்துக்கு மழை பெய்யவில்லை. වැඩ සියල්ල අවසන් වුණා. எல்லா வேலையும் முடிந்து விட்டது. මම ඉලක්කමෙන් හරියටම කියන්නම්. நான் இலக்கத்திலே என்று சொல்கிறேன். එදායින් පස්සේ දවස් 21ක් හැමදාම හවසට වැස්සා. அதன் பின்பு அந்த விழா முடிந்த பின்பு 21 நாட்கள் தொடர்ச்சியாக மாலையிலே மழை பெய்தது. හාස්කම් කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේටයි අපි සේවය කරන්නේ. ஏனென்றால் அற்புதம் செய்யக்கூடிய தேவனுக்காகவே நாங்கள் ஊழியம் செய்கின்றோம். මේවා මේ සරල වචන. இது இலகுவான வார்த்தைகள். නමුත් මේවල තිබෙනවා අහස පොළව හොල්ලන්න පුළුවන් දේවල්. என்னால் வானத்தையும் பூமியையும் அசைக்கக்கூடிய வார்த்தைகள் අද உண்டு. ගොඩ දෙනෙක් මේ සරල දේවල් විශ්වාස இந்த කරන්නේ. இலகுவான காரியத்தை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. දැනුමට හාස්කම් කරන්න බෑ. දැනුමට හාස්කම් ஆனால் කරන්න බෑ. அறிவினால் அற்புதம் செய்ய முடிவதில்லை. ඇදහිල්ලටයි හාස්කම් වෙන්නේ. விசுவாசத்துக்கே அற்புதம் செய்ய முடியும். යේසුස් වහන්සේ දෙවෙනුව කිව්වේ මොකද? කවුරුයි කියවමුද ඊළඟ වචනය? இரண்டாவதாக இயேசு சொல்கிறார் என்னவென்றால் 23 23ஆம் வசனம் 23 වෙනි පදයේ සිට සැබෑවක් නුඹලාට කියමි. කවරෙක් නමුත් මේ කන්දර කතා කොට ඉදිරි මුහුදේ වැටෙන්නයි කියා තමාගේ සිතින් සැක නොකොට
තමා කියන දේ සිදුවේ යයි අදහන්නේ නම් ඒක ඔහුට සිදුවන්නේය. කවුද මේ වචනේ කියන්නේ? இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறது? ඔබගේ මගේ ගැලවුම්කාර වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා. உங்களுடைய என்னுடைய இரட்சகராகிய நம்முடைய தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து சொல்லுகிறார். ප්‍රේමවන්තනි අපේ තුල තිබෙන ඇදහිල්ලට හාස්කම් වෙනවා දකිද්දි තමයි මේ පොළවේ අන්‍යාකාර අන්ධකාර බලවේග පරාජයට පත්වී දෙවියන් වහන්සේ ජීවමාන බව දැනගන්නේ. எங்களோட விசுவாசம் மூலமாக இந்த பூமியிலே அற்புதங்கள் நடக்கும் பொழுதுதான் அந்நிய ஜாதிகள் புற ஜாதிகள் தேவன் ஜீவனுள்ளோர் என்பதை அறிய போகின்றார்கள். අපි ඇදහිල්ලෙන් තබන පියවර කෙරෙහි දෙවියන් වහන්සේ ප්‍රසන්නව සිටිනවා. ஏனென்றால் நாங்கள் விசுவாசத்தில் இந்த காரியங்களை செய்யும் பொழுது தேவனதிலே பிரியமுள்ளவராக இருக்கின்றார். අපි ක්‍රියාවට නංවන්න ඕන ඇදහිල්ල. அந்த செயல்களை நாங்கள் விசுவாசத்திலே நம்ப வேண்டும். අපි මොකටද බය වෙන්නේ? நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? කවුරුත් කරපු නැති දේවල් யாரும் செய்யாத காரியங்கள் දෙවියන් වහන්සේ කරන්නයි කියනවා. தேவன் செய்ய சொல்வாரானால் අපි සම්පූර්ණ දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස තබන්න. நாங்கள் முற்றுமாக தேவனிலே நம்பிக்கை வைத்து ඒවා කරලා අත්දැකීම් ගන්න පුළුවන් දේවල් නෙමෙයි. அவர் செய்து அனுபவத்தையோ நாங்கள் பெறுவதில்லை. ඇදහිල්ලේ ගමන කියා කියන්නේ වුණු දේවල් වල අත්දැකීම නෙමෙයි. ඊළඟට සිද්ධ වෙන්න තිබෙන දේ තුල තියෙන අත්දැකීම. ஏனென்றால் நாங்கள் விசுவாசத்திலே செய்வது அடுத்து நடக்க போகின்ற என்ன என்பதிலே விசுவாசத்திலே செய்கின்ற காரியம். ඒ නිසා ඇදහිල්ල වැඩි වෙන්න ඕන අපේ. அந்த விசுவாசம் எங்களை அதிகரிக்க வேண்டும். දෙවෙනි කාරණාව කියනවා. அடுத்த காரியம் சொல்கிறது. එබැවින් ஆனால் නුඹලාට කියමි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். නුඹලා යාඥා කොට நீங்கள் ஜெபத்திலே ඉල්ලන කොයි දෙයක් වුවත් எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ ඒ සියල්ල නුඹලාට ලැබුණේ යදහපල්ලා. அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். අන්න කිරීම එකක්, கட்டளையிடுவது ஒன்று, යාඥාවෙන් ඉල්ලීම තව එකක්. ஜெபத்திலே கேட்பது ஒன்று. දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලපු දෙයක් තියනවාද? தேவன் இடத்திலே கேட்கின்ற ஒரு காரியம் உண்டா? ඒක ලැබුණේ කියලා අදහන්න. அது கிடைத்து விட்டே என்று விசுவாசியுங்கள். මේ දෙකේ තියෙන වෙනස මොකක්ද? அதிலே வித்தியாசம் என்ன? යාඥාවෙන් ඉල්ලන එකේ අනකරන එකේ තියෙන වෙනස. ஏனால் ஜெபிப்பதற்கும் கட்டளையிடுவதற்கும் இருக்கின்ற வேறுபாடு. අන කරන්නේ අපිට පෙනෙන්න තිබෙන දෙයකට. ஏனால் நாங்கள் காண்கின்ற காரியங்களுக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம். ඉල්ලන්නේ මොකක්ද? கேட்பதே අපිට පේන තෙක්මානක අපිට සිතන්න බැරි දේවල්. ஏனால் எங்களுக்கு தென்படக்கூடிய காரியத்தை இடம் காணக்கூடிய தொலைவிலே இல்லாத ஒரு காரியத்தை මොකක්ද දෙවියන් වහන්සේ කියන්නේ? இதை என்ன தேவன் சொல்லுகிறார்? යාඥාවෙන් යම් දේවල් මවන්න පුළුවන් දෙවියන් වහන්සේට අපි සේවය කරන්නේ. ஏனால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தேவனையை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ඒ නිසා ඔබගේ විශ්වාසය මුළුමුලින්ම දෙවියන් වහන්සේ කෙරේ තියන්න. ஆகவே உங்களுடைய விசுவாசம் என்பது முற்றுமாக தேவன் பேரிலே இருக்க දැන් මම வேண்டும். කැමතියි ඔබ ගෙනට 25 වෙනි වචනේට මෙතන තියෙන ලොකු රහසක්. இந்த மாற்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இதிலே ஒரு வித்தியாசமான காரியம் உண்டு. යාඥාවට උත්තර නැති හේතුවක් තියෙනවා. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காததற்கு காரணங்கள் உண்டு. ගොඩ දෙනෙක් හිතනවා කෑ ගහ ගහ යාඥා කරුවම තමයි ආත්මික කියලා. ஒரு சில சத்தமிட்டு கூக்குரலிட்டு ஜெபித்தால் ஜெபம் நினைப்பது உண்டு. පළවෙනිම දේ තමයි අපගේ සිත ඕනම දෙයක් ඉදිරිපිට අවංක වෙන්න ඕන. ஏனென்றால் எங்களுடைய உள்ளம் என்பதை எந்த ஒரு காரியத்துக்கும் உண்மையா இருக்க வேண்டும். මම විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ අවංක සිතට ගරු කරනවා. தேவன் உண்மையுள்ள தேவன் நேசிக்கின்றார். ඒක මොනතරම් අමාරු දෙයක් වුණත්, அது எப்படி கடினமான காரியமா இருந்தாலும், තමන්ට මොනතරම් අපහසු දෙයක් වුණත්, எப்படி கூடாத காரியமா இருந்தாலும் තමා අවංක විය යුතුයි. நாங்கள் உண்மையா இருக்க வேண்டும். ඊළඟ දෙය அடுத்தது, තමන්ගේ සිත මෙලෙක් විය යුතුයි. உங்களுடைய உள்ளம் என்பது தாழ்மையுள்ளதாக இருக்க வேண்டும். සත්‍යතාවය සිදු කිරීම කරද්දී හරි දේ කිරීම මෙලෙක් නැතිකම නෙමෙයි. ஏனென்றால் சத்தியத்துக்காக காரியம் செய்யும் பொழுது அங்கே தாழ்மை இல்லாமல் இல்லை. අපගේ සිත දරදඬු සිතක් වෙන්න බෑ. ஆனால் எங்களுடைய இருதயம் கடினமுள்ளதாக இருக்கக்கூடாது. ඇත්ත කිරීමට තමා තුළ එඩිතරකම තියෙන්න ඕන. என்றால் உண்மையை செய்வதற்கு நாங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். බොහෝ දෙනෙක් එඩිතරකමයි මෘදුකමයි අඳුනගන්නේ නැහැ. ஒரு சிலருக்கு தைரியத்தையும் அல்லது துணிவையும் அவர்கள் வித்தியாசமாக எண்ணிக்கொள்கிறார்கள். මෘදු මිනිස්සෙකුට එඩිතර වෙන්න පුළුවන්. என்றால் ஒரு துணிவுள்ள மனிதன் தைரியசாலியாக மாற දැන් முடியும். යේසුස් වහන්සේගේ සිත මෘදුද රළුද? என்றால் இயேசுனுடைய உள்ளம் என்பது தாழ்மை உள்ளதா அல்லது கடினம் உள்ளதா? උන්වහන්සේගේ සිත මෘදුද රළුද? இயேசுனுடைய உள்ளம் கடினம் உள்ளதா அல்லது தாழ்மை உள்ளதா, மென்மை உள்ளதா? උන්වහන්සේගේ සිත මෘදුද රළුද? උන්වහන්සේගේ සිත මෘදුයි. அவருடைய உள்ளம் என்பது மென்மையானது. නමුත් උන්වහන්සේ විතක එක පාරට සැර කරලා කිව්වා සාතන් පස්සට යමන් කියලා. ஆனால் அவர் உடனடியாகவே சொன்னார், சாத்தான் என்னால பின்னாலே போயிட்டு சொன்னார். ජීවිතවල දේවමාලිගාව පවිත්‍ර කරද්දී සියලුම දේ විසි කරලා දාලා මේක දෙවියන් වහන්සේගේ தேவனுடைய மாளிகையை சுத்திகரிக்கும் பொழுது அவர் கடிந்து கொண்டார் அந்த இடத்திலே.
උන්වහන්සේ මෘදු සිත ඇතුළේ උන්වහන්සේ එඩිතරකමක් තිබුණා කුරුසියට බය නැතුව යන්න. அவருக்கு தாழ்மை இருந்த போதிலும் கூட அவருக்கு சிலுவைக்கு செல்வதற்கு தைரியமும் இருந்தது. එනිසා මෘදු සිත තුළ එඩිතරකම තිබෙනවා නම් මේ මනුෂ්‍යයා සත්‍යවාදී මනුෂ්‍යෙක්. ஏனென்றால் அந்த தாழ்மை உள்ள மனிதனுக்குள்ளே தைரியம் இருக்குமானால் துணிவு இருக்குமானால் அவன் அந்த இடத்திலே அவன் நற்குணம் உள்ளவனாக இருக்கிறான். යේසුස් වහන්සේට නපුරු සිතක් තිබුණේ නැහැ. இயேசுவுக்குள்ளே தீமையான எண்ணம் இருக்கவில்லை. උන්වහන්සේට චණ්ඩි සිතක් තිබුණේ නැහැ. அவருக்குள்ளே முரட்டாட்டம் உள்ள எண்ணம் இருக்கவில்லை. උන්වහන්සේ මේ දකින එක්කනත අතපය උසලා ගහගන්න ගියේ නැහැ උන්වහන්සේ. ஏனென்றால் போறவருக்கெல்லாம் அரைந்து கொண்டு அடித்து கொண்டு போகவில்லை. ගොඩ දෙනෙක් එඩිතරකමයි මෝඩකමයි පටලවගෙන තියෙනවා. ஏனால் ஒரு சில துணிவையும் அந்த முட்டாள்தனத்தையும் குழப்பிக் கொள்வார்கள். එඩිතරකමේ තිබෙන එක දෙයක් මෝඩකමේ තියෙන තව දෙයක්. ஏனால் மூடதனத்திலே நடப்பது உண்டு, அந்த துணிவினால் நடப்பது உண்டு, ඒ வேறு නිසා உண்டு. එඩිතරකම ඉතාමත්ම වැදගත් මෘදු හදවතකින් වැඩ කරද්දී ஆகவே நாங்கள் தாழ்மையுள்ள உள்ளத்தோடு நாங்கள் வேலை செய்யும் பொழுது මෙතන යේසුස් වහන්සේ කිව්වා යාඥාව පළදරන්න නම් ඔබ මා කරන්න ඕන රහස. இந்த இடத்திலே ஜெபத்துக்கு பலன் கிடைக்க வேணுமானால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ප්‍රේමවන්තනි මේ ලංකාව තුල ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාවේ යාඥාවට පරක්කු නැත්නම් ප්‍රමාද හේතුව සභාවන් අතරේ කමාව දීම නැතිකම. ஏனென்றால் இந்த தேசத்துக்கு சபைகள் ஜெபிக்கிறான ஜெபத்துக்கு பதில் தாமதமாக இருப்பது காரணம் என்றால் அவர்கள் மன்னிப்பை கொடுப்பதில்லை. මේ දිනවල සේවයක් හැටියට පළදරනවා දුටු හැමෝටම කතා කළා නිකන් நம்மට මේ සුදු එකක් අඳගෙන සේවයක් නොකර මොන හරි එකක් කරන කෙනෙකුට ඇත්තටම කතා කරන්න අවස්ථාවක් ගන්න ගියේ නෑ. ප්‍රතිඵල දකින්න හැම සේවකයෙකුටම ඒක අය හිටිය අයද වැරදි කරපු අයද අපිට ඒක අවස්ථාවක් නෙමෙයි. සමෝටම අපි කතා කරමින් සිටිනවා. ஏனால் பலன் உள்ள ஊழியம் செய்யனான ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்தித்து அழைப்பு கொடுத்திருக்கின்றோம். මොඩ දෙනෙක් කියනවා අපි තරහ නෑ ඒ වුණාට අපි යන්නේ නෑ. ஏனால் ஒரு சிலர் சொல்கிறார் நாங்கள் அவரோடு கோபம் இல்லை ஆனால் நாங்கள் போவதும் இல்லை. මොකටද? எதனால்? මොකටද යන්නේ නෑ කියන්නේ? ஏன் போவதில்லை? ඒගොල්ලන් ගෙදරට යන්නේ නෑ. அவருடைய வீட்டுக்கு போவதில்லை. ඒගොල්ලන්ගේ රැස්වීමට යන්නේ නෑ. அவருடைய கூட்டங்களுக்கு போவதில்லை. ඒගොල්ලන්ගේ මගුල් ගෙදරට යන්නේ නෑ. அவருடைய திருமணங்களுக்கு போவதில்லை. තරහ නෑ වුණාට යන්නේ නෑ. அவரோட கோபம் இல்லை ஆனால் போவதும் இல்லை. ඔක ඇත්ත කතාව මොකක්ද? உண்மை என்ன? ඈ? ඔක ඇත්ත කතාව මොකක්ද? உண்மை என்ன? තරහ නෑ අපි යන්නේ නෑ. கோபமும் இல்லை நாங்கள் போவதும் இல்லை. ඇත්ත කතාව තරහින්ද යන්නේ නෑනේ. உண்மை என்னவென்றால் அவர்கள் கோபத்தை மீத்தமாக போவதில்லை. තරහව මදිවට තව පාපයක් කරගන්නවා බොරු කියලා. ஏனென்றால் அந்த கோபத்தோடு கூட அவர் இன்னொரு பாவத்தை செய்தால் பொய்யன் சொல்லுகின்றார்கள். ඇත්ත කතාව හෘදයෙන් ඔවුන් සමාව දීලා නැතිකම. ஏனால் உள்ளத்தினால் அவர்கள் மன்னிப்பு கொடுக்கவில்லை. සමාව දීලා නැතිකම. மன்னிப்பு கொடுக்கவில்லை. දැන් යේසුස් වහන්සේ කිව්වේ මොකද? යාඥාව බල සම්පන්න වෙන්න නම් இந்த ஜெபம் வல்லமில்லது ஆக வேண்டுமானால் නුඹලා යාඥා කරමින් සිටින කල நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ස්වර්ගයේ සිටින නුඹලාගේ පියාණන් වහන්සේ නුඹලාගේ වරද නුඹලාට කමා කරන පිණිස යමෙකුට විරුද්ධව යමක් නුඹලාට ඇත්තම් නුඹලාත් කමාවැල්. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவருக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ආමේන්. දැන් කාගේ හරි යාඥාවකට නම් කොරෝනා වෛරසය වගේ තියෙනවා නම් හේතුව ඕක තමයි. என்னால் யாராவது ஒரு இடத்திலே கொரோனா வைரஸ் போன்று இருக்குமானால் ඕක තමයි ලොකුම වෛරසය. இதுதான் பெரிதான ஒரு வைரஸ். තමා කමාව දීලා නැහැ කාට හරි කෙනෙකුට. ஏனால் யாரோ ஒருவரும் மன்னிப்பு கொடுக்கவில்லை. හොඳට කල්පනා කරන්න. நல்லா யோசித்து பாருங்கள். කාටද කමාව දීලා නැත්තේ? யாருக்கு மன்னிப்பு கொடுக்கவில்லை? කාටද තමන්ගේ සමාව නිදහස් කර නැත්තේ? நீங்கள் யாருக்கு மன்னிப்பு கொடுக்கவில்லை? අද මිනිස්සු හිතනවා මේ සමාව දීම හා මේ යටහත් වීම බාල්දුවක් කියලා නෑ. ஏனால் ஒவ்வொரு நினைத்துக் கொள்வது உண்டு தாங்களை தாழ்த்தி மன்னிப்பு கொடுப்பது என்பது பெரிய ஒரு காரியம். අපි යටහත් වීම ඒ වගේම අවංක වීම හිස නැමීම හරි දේ උදෙසා තමා කරනවා නම් තමාට ඒක බාල්දුවක් නෙමෙයි. තමාගේ තියෙන උතුම්කමයි එතන තියෙන්නේ. ஏனால் ஒருவர் தன்னை தாழ்த்தி தலை குனிந்து ஒருவர் மன்னிப்பு கேட்பாரானால் அது ஒரு அவமானம் இல்லை, அது அவருக்கு மேன்மையாக இருக்கும். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මිනිසියෙක් තුල සිද්ධ වෙනවා දකින්න මේ මිනිසයා ළඟට 100 පාරක් ගිහිල්ලා හරි නියතමානීව කතා කරන ඒක නෑ හිතන ඕ මම අගේ නිසා මම උතුම් නිසා මට මේ කතා කරනයි කියලා
ඒ මනුස්සයාගේ උතුම්කම නෙමෙයි. ඒ යන මනුෂ්‍යයන්ගේ තිබෙන නිහතමානීකම හින්දායි දෙවියන් වහන්සේ කරුණාව දක්වන්නේ. என்றால் தேவன் சொல்லியிருக்கின்றபடி அவர்கள் போய் மன்னிப்பு கேட்கும் பொழுது மற்றவன் எதுக்குள்ளான் நான் சரி என்றபடினால் தான் மன்னிப்பு கேட்கிறான். அப்படி அல்ல, இவர் தனக்குள்ளே தாழ்மை இருக்கின்றபடினாலே போய் மன்னிப்பை கேட்கின்றார். එදනා සමහරක් යාඥා ඕෆ්ලෝඩ් කරන ඇති ස්වර්ගෙන්. ඒ කියන්නේ සම්පූර්ණ මේ ස්වර්ගෙන් එළියට දානවා ඇති. என்றால் சிலருடைய ஜெபங்கள் பரலோகத்தில் நிரம்பி வழிகின்றதாக இருக்கும். මේක කරනවා හැබැයි උන්වහන්සේට එස වෙන්නේ නැහැ. என்றால் ஜெபிப்பார்கள் தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. උන්වහන්සේ කියනවා අපි යාඥා කරද්දී උන්වහන්සේ අපිට කමාව දෙනවා නම් நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பாரானா අපි ඒ වෙලාවේ ශනිකව අන් අයට කමාව දෙන්න පටන් ගන්න ඕන. அப்பொழுதே நாங்கள் மற்றவர்களுக்கும் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். දැන් අපි ලංකාව ඇතුලේ මම දන්නේ නැහැ සභාවල් කොයිතරම් එකිනෙක සභාවට කමාව දීලා තියෙනවද නැද්ද කියලා. என்றால் நான் இலங்கையிலே பல சபையில் இருக்கின்ற எந்தெந்த சபை யார் யாரும் மன்னித்திருக்குமோ தெரியவில்லை. මේ ලෝකයේ වැඩිම අසමගිය පවතින්නේ මම විශ්වාස කරනවා සභාවන් අතරේ. என்றால் இந்த பூமியிலே பல சபைகள் இருக்கின்றது. அதிலே அதிகமாக கசப்புள்ள ஒரு சபை என்றால் සභාවේ ස්වභාවය රටේ ස්වභාවය සභාවේ ස්වභාවය තමයි ලෝකේ தත්ත්වය පවතින්නේ. என்றால் சபையுடைய சுபாவம் எதுவோ அதுதான் தேசத்திலேயும் காணப்படுகின்றதா இருக்கும். මිනිසුන්ගේ අතේ සුළු සුළු වැරදි ඇති මම නැහැ කියන්නේ නැහැ. சில குறைகள் தவறுகளோட வாழ்க்கையில இருக்கலாம். වැරදි නැති කෙනෙක් ඉන්නවා නම් අනේ හෙට වෙනකන් ඉන්න එපා අද රෑම යන්න. என்றால் தவறே குறையே இல்லாத ஒரு இருந்தால் பரவாயில்லை. කොහෙටද? எங்கே කොහෙටද? එහෙම යන්න කැමතිත් නැහැ. பரலோகத்துக்கு போகவும் விருப்பம் இல்லை. යන්නයි කිව්වට. போக சொன்னாலும் போக விருப்பம் இல்லை. එම නිසා මනුෂ්‍යෝ කියලා කියන්නේ තව කෙනෙක් ළඟ තියෙන වරද වෙන කෙනෙක් ළඟ නොතිබෙන්න පුළුවන්. ඒක ළඟ තියෙන වැරදි ස්වභාවය වෙන කෙනෙක් ළඟ නොතිබෙන්න පුළුවන්. මේවාට සමාව දීම සමාව ගැනීම ස්වර්ගේනුත් පොළවෙත් එකිනෙක අතර සිද්ධ වෙන්න ඕන දෙයක්. මේවාට අපි දඬුවම් කරන්න අපි විනිශ්චය කරන්න අපි නොයා යුතුයි. என்னால் ஒருவரில் உள்ள குறை மற்றவர்கள் இல்லாது இருக்கலாம், மற்றொரு குறை இன்னொருவருக்குள்ள இல்லாமல் இருக்கலாம். அனுப்புவதில் நாங்கள் மன்னிப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் நியாயத்திற்கு கூறியவர்களா இல்லை. අතිශයින්ම ශුද්ධවන්තයෙක් ඉන්නවා නම් සමා වෙන්න ඕන. என்றால் ஒரு பரிசுத்தவான்களாக இருந்தால் நாங்கள் மன்னிப்பை கொடுக்க வேண்டும். මතෙව් සුභාරංචියේ 18 වෙනි පරිච්ඡේදයේ 19 පෙරලන්න. நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். යේසුස් වහන්සේ කතා කරනවා අපේ යාඥාවේදී අපි පැමිණෙන විදිහ පිළිබඳව. මේ ඔක්කොම යේසුස් වහන්සේගේ වචන. என்றால் இயேசு சொல்கிறார் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இவ்வாறு வர வேண்டும் என்று சொல்கிறார். 18 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ශුද්ධ මතෙව් සුභාරංචියේ 18 වෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි පදයේ සිට එක්සත් යාඥාව නැවතත් නුඹලාට කියමි. පොළවේදී නුඹලාගෙන් දෙදෙනෙක් තමුන් ඉල්ලන යමක් ගැන එක්සිත් වන්නෝ නම් ස්වර්ගයේ සිටින මාගේ පියරන් වහන්සේගෙන් ඒ දේ ඔවුන්ට ලැබෙන්නේය. අපි පළවෙනි කාරණාව ඉගෙන ගත්තා ඇදහිල්ලෙන් යුක්තව කරන ප්‍රකාශනය. என்னால் முதலாவதிலே நாங்கள் விசுவாசத்திலே எவ்வாறு பெற்றுக்கொள்ள போகின்றோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். දෙවෙනි කාරණාව සමාව ලබා දීමෙන් යුක්තව කරන යාඥාව. இரண்டாவது மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மன்னிப்பை கொடுத்து ஜெபிக்கின்ற ஜெபம். තුන්වෙනි කාරණාව දෙදෙනෙක් යම් කාරණාවක් ගැන එක්සිත් වෙද්දී. என்றால் மூன்றாவது காரியம் ஒரு இரண்டு பேர் ஒரு காரியத்துக்கென்று ஒருமனப்படுவதாக இருக்கின்றது. මම ඔබට කියන්නම් එක කාරණාවක්. நான் යම් உங்களுக்கு ஒரு காரியத்தை කාරණාවක් சொல்கிறேன். ගැන දෙදෙනෙක් එක්සිත් වෙනවා නම් පොළවේදී. என்றால் ஒரு காரியத்துக்காக பூமியிலே இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் ඒක නියත වශයෙන්ම ස්වර්ගයේදී උන්වහන්සේ ඇහුම්කන් දෙන යාඥාවක්. நிச்சயமாக பரலோகத்திலே அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார். දැන් අපි මේ රට උදෙසා සභාව උදෙසා එක්සිත් වෙන්න යන්නේ. நாங்கள் தேசத்துக்காகவும் சபைக்காகவும் ஒருமனப்பட போகின்றோம். එතකොට ඒ එක්සිත් කමට එන්නට කලින් අපිට කරන්න තියෙන්නේ මොනවද? அந்த ஒருமனப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපේ ඇදහිල්ල වැඩි කර ගැනීම, விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், අන් අයට සමාව දීම, மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க வேண்டும். ඉන් අනතුරුව අපි කාරණාවන් සලකා බලලා අපි ඔක්කොම එක්සිත් වෙන්න යනවා. நாங்கள் காரியங்களை சோதித்தறிந்து ஒருமனப்பட போகின்றோம். දැන් මේකේ තියෙන බලය කොච්චර වේවිද? මේකේ තියෙන බලය කොච්චර වේවිද? இதில் இருக்கிறான வல்லமை எவ்வளவாக இருக்கும்? දැන් ඔබට අවශ්‍ය නම් යම් තැනක යම් සිදුවීමක් දකින්න ඔබ එක්සිත් වෙන්න ඕන. ஏனால் ஏதோ ஒரு காரியம் ஒரு இடத்தில் நடக்க வேண்டுமானால் நீங்கள் ஒருமனப்பட வேண்டும். ගෙදර යම් කෙනෙක්ගේ සහෝදරයාගේ ගැලවීම දකින්න ඕන. ஏனால் உங்களுடைய சகோதரன் ரட்சிப்புக்கு கிடைக்க வேண்டுமானால், පරම්පරාවේ ගැලවීම දකින්න ඕන. உங்களுடைய தலைமுறைகள் ரட்சிக்கப்பட ඔබ வேண்டுமானால் මොකද්ද කරන්න යන්නේ? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ගැලවීමේ සිටින පවුලේ දෙන්නෙක් ඉන්නවා නම් ඒ දෙන්න එක්සිත් වෙන්න. ஒரு குடும்பத்தில் இரண்டு பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த இரண்டு பேர் ஒருமனப்படுங்கள். උත්තරය අනිවාර්යෙන් මෙන්න යනවා. நிச்சயமாக பதில் கிடைக்கும். රට වෙනුවෙන්. தேசத்துக்காக
සභාවේ යාඥා කරන්න ඕන නම් என்னால் சபைக்காக ஜெபிக்க வேண்டுமானால் අදාළ කරන දෙවියන් වහන්සේ කැඳවන ලබ එක්සිට් වෙන්න. என்னால் தேவனிடத்தில் அழைக்கப்பட்டவர்கள் ஒருமனப்பட்டு මෙතන කියන ஜெபியுங்கள் වචන නැවතන පොළවේදී නුඹලාගෙන් දෙදෙනෙක් තමුන් ඉල්ලන යමක් ගැන එක්සිට් වන්නම් ස්වර්ගයේ සිටින මාගේ පියාණන් වහන්සේ ඒ දේ ඔවුන්ට ලැබෙන්නේ. පියාණන් වහන්සේගෙන් ඒ දේ ඔවුන්ට ලැබෙන්නේ කවුද මේ වචනේ නැවත කියන්නේ? இங்கே சொல்லப்படுகிற அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகின்ற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களை சொல்லுகிறது. இதை யார் சொல்லுகிறது? අපිට කියන්නම් ඔබ යාඥා කරන කෙනෙක් නම් යාඥාවට උත්තර නැත්නම් අද අපි කතා කරපු කරුණු තුන ඇතුලේ කොහේ හරි එකක් අවුල්. நீங்கள் ஜெபிக்கிற ஒருவராக இருந்தால் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காவிட்டால் அந்த 3 காரியத்தை ஏதோ ஒரு காரியங்கள் உடைந்திருக்கின்றது. ඒක මුළු මුලින්ම දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කරන්නේ முதலாவது தேவனை நம்ப வேண்டும், නැත්නම් කාට හරි සමාව දීලා නැහැ. அல்லது யாருக்காவது அவர்கள் மன்னிப்பை கொடுக்க வேண்டும். ওই දෙකෙන් එකක් කොහේ හරි අවුල්. இதுல ஏதோ ஒரு குறைவு இருக்கின்றது. නැත්නම් අනිවාර්යයෙන්ම ගාන හරියන්න ඕන. නැත්නම් අනිවාර්යයෙන්ම ගාන හරියන්න ඕන. அப்படி அல்லாத போனா கணக்கு சரி வர வேண்டும். ඒ කියන්නේ ගාන x ධන y සමානයි මොන හරි උත්තරයක් කියනවා නම් y එකේ හරි x එකේ හරි අවුලක්. ஏனென்றால் அந்த YO Xகளை சமன் வரும் பொழுது அந்த கணக்கு சரியாக வர வேண்டும். கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது දැන් හොයාගන්න y එකයි x එකයි. இப்ப YM S எங்கே இருக்கிறார் என்று நீங்க யோசித்து பாருங்கள். උත්තර දකින්න යාඥාවක් වෙන්නේ නැති හේතුවට හේතුවක් තියෙනවා. ஜெபத்துக்கு பதில் கிடைக்காவிட்டால் அங்கே ஒரு காரணம் இருக்க வேண்டும். නැත්නම් මේ වචනේ බොරු වෙන්න එපා. அப்படியெல்லாம் இந்த வார்த்தை பொய்யாக வேண்டும். මේක මේ යේසුස් වහන්සේ කියනවාද බය නැතුව නුඹලාගේ යාඥා මසන මාගේ පියාණන් වහන්සේ உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற என்னுடைய பிதா என்று தைரியமா சொல்கிறார். වහන්සේ අප වෙනවා තම පිය වූ දෙවියන් වහන්සේ ගැන. ஏன்னா தன்னுடைய பிதாவாகிய தகப்பனை குறித்து அவன் முன்னே நிற்கின்றார். அவர் මෙතන යේසුස් වහන්සේ සහතික වෙනවා මගේ පියා අනිවාර්යයෙන්ම මේ වගේ යාඥාවක් කළොත් උත්තර දෙනවයි කියලා. இவ்வாறு ஜெபித்தால் என்னுடைய பிதா பதில் தருவார் என்ற பிணையாக நிற்கின்றார். ඇයි අපේ අයට උත්තර නැත්තේ? ஏன் எங்களுக்கு பதில் இல்லை? එහෙනම් කොහේ හරි තැනක වැරදක් තියෙනවා. எங்கே ஒரு இடத்துல தவறு இருக்கின்றது. මේ කිසිම තැනක දෙවියන් වහන්සේ කතා කළාද වෙනත් ආකාර ස්වභාවයක්. ஏதோ வேறொரு காரியத்தை பற்றி பேசினாரா இயேசுவானவர்? ඔබ ධර්මිෂ්ඨයෙක්ම නොවෙන්න පුළුවන් යාඥාවේ උත්තර දකින්න. ஏனென்றால் நீங்கள் நீதிமானா இருக்காமல் இருக்கலாம் ஜெபத்தில் பதில் பெறுவதற்கு. මෙතන තිබෙන ඇතම් කාරණා ධර්මිෂ්ඨකමට සුදුසුයි. ஏனென்றால் இந்த இடத்துல இருக்கிற காரியங்கள்லாம் நீதிமான்களுக்கு தகுதியானவை. ඒ මොනවද? அது என்ன? විශ්වාස කිරීම, நம்பிக்கை, සමාව දීම, மன்னிப்பு கொடுப்பது. ඒ වගේම එක්සිට් වෙනවා දෙදෙනෙක්. අපි මේ කාරණාව ගැන දෙවියන් වහන්සේට කතා කරමු. இந்த காரியத்துக்காக தேவன் நோக்கி ஜெபிக்க வேண்டும்னா அங்கே ஒருமனப்படுதல் 2 பேர். මොකක්ද අපි එක්සිට් වෙන විදිය? எவ்வாறு நாங்கள் ஒருமனப்படுவது? අද ගොඩක් අය යාඥා ඉල්ලීම ඉල්ලන විදිය වැරදි. இன்றைக்கு ஒரு சிலர் ஜெபிக்கினால் ஜெபம் பிழையானது. යේසුස් වහන්සේට උවමනායි මරණය පරාජය කරලා දවස් 3න් නැගිටින්න. ஏனென்றால் இயேசுக்கு தேவையாயிருந்த மரணத்தை பறித்து 3ஆம் நாள் எழும்ப வேண்டும் என்று. උන්වහන්සේ මරණ හේතුව උන්වහන්සේ දැනගෙන සිටියා. ஆனால் மரணத்துக்கான காரணத்தை இயேசு அறிந்திருந்தார். ඒ මොකටද? அது எதற்காக? මුළු ලෝකයාගේම ගැලවීම දකින්න. ஏனென்றால் முழு உலகத்தான் ரட்சிக்கப்பட வேண்டும் ඒ නිසා என்பது. උන්වහන්සේ කියනවා කුරුසියේ ඉන්නේ පළවෙනි වචනයෙන් முதலாவதாக சிலுவையிலே இயேசு சொல்கிறார், මෙයාට සමාව දෙන්න. இவருக்கு மன்னிப்பை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. උන්වහන්සේ කිව්වනම් එහෙම මේ මිනිසුන්ට දඬුවම් දෙන්න ස්වාමිනී කියලා ඉවරලා මරණ එකකින් පළක් නැහෙනි. ஆண்டவரே அவர்களை தண்டியும் என்று சொல்லியிருந்தால் அவர் மறிப்பதிலே பயன் இல்லை. ඇයි? ஏன்? එහෙනම් ඒ කුරුසියේ පාමුල එදා හිටපු කාටවත් ගැලවීම නැහැ. ஏனால் அந்த சிலுவையின் அடையிலே இருந்த ஒருவருக்காக ரட்சிப்பு கிடைக்க ඒ போவதில்லை. නිසා ඔබ යම් කාරණාවකට එක්සිට් වෙද්දි මිනිහෙක්ගේ අණ්ඩක් කැඩෙන්න මිනිහෙක්ට පාඩමක් උගන්වන්න එක්සිට් වෙන්න එපා. ඔබට අවශ්‍ය දේ දෙවියන් වහන්සේ ඔබට දෙත්වා ඒ මිනිහා පාඩුවේ ජීවත් වෙත්තා කියලා ඉන්න. ஏனால் நீங்க ஜெபத்தில் ஒருமனப்படுவதில் கை கால் முறிய வேண்டும் என்று கேட்கணும், அவன் நல்லா இருக்க வேண்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். දැන් ගොඩක් අයගේ යාඥාව තියෙන්නේ කොහොමද? அனைவருடைய ஜெபம் எவ்வாறு இருக்கின்றது? මම දිනින්න ඕන ඒ මිනිහා පරදින්න ඕන. நான் பெற்றவனோ அவன் தோற்க வேண்டும். අපි දින්න ගමන් අපේ අයට ස්වාමිනේ පාඩමක් උගන්වන්න ඕන. நாங்கள் வெற்றினோட சொல்லுவோம், அவன் அவனுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்க வேண்டும். පාර කැත ඉල්ලීම් දෙකක් දාලා එකට. இவ்வாறு தவறான விண்ணப்பங்கள் அங்கே இருக்கின்றது. සමීකරණය අවුල්. ஏனால் அது தொடர்பிலே தவறு இருக்கின்றது. අන්තිර උත්තරේ එන්නේ වෙන එකක්. அதிலே பதில் பெறுவது வேறொன்று. මේකයි ප්‍රශ්නය. இதுதான் பிழை, இதுதான் මම பிரச்சனை. කියන්නේ ඔබට ඊළඟ වචන වලින් මෙහි යේසුස් වහන්සේ උපමාවක් ගන්නවා. இந்த இடத்துல இயேசுவானவர் உவமை எடுக்கின்றார். ඔබ දන්නද ඒ ගන්න උපමාව ගැන අපි 20 වෙනි ඉක්මනට කියමු කාලය ගෙවෙන නිසා. 20ஆம் வசனத்தை வாசிப்போம். මක්නිසාද දෙදෙනෙක් හෝ තුන්දෙනෙක් මාගේ නාමයෙන් යම් තැනක රැස්ව සිටිත් නම් මම එතන ඔවුන් මැද සිටිමි
කීසේක. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கின்றேன் என்று சொன்னார். අපි කරන්ට යන යාඥාවේ බයිබලී අර්ථය අපි තේරුම් ගන්න ඕන. என்னால் வேற்றுள்ளான காரணங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். සමාව සියලු දෙනාටම දිව යුතුයි. என்னால் மன்னிப்பு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். ඒ වගේම ඇදහිල්ල වැඩි කරගත යුතුයි. விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். කාරණාවක් සදා දෙදෙනෙක් එක්සිට් විය යුතුයි. ஒரு காரியத்துக்காக 2 பேர் ஒருமனப்பட வேண்டும். ඒ වගේම යම් පිරිසක් රැස් වෙන තැන එම ස්ථානයේ උන්වහන්සේ ජීවමානව වැඩ සිටිනවා. அங்கே கூடுகின்ற ஜனத்து மத்தியிலே இயேசுவானவர் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். එහෙනම් අපි මොකක්ද මේ කරන්න යන්නේ? இப்ப இங்கே நாங்கள் என்ன செய்கின்றோம்? දෙවියන් වහන්සේගේ ජීවමානත්වය ඔප්පු කරන්නට යන්නේ. தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை நாங்கள் நிரூபிக்க போகின்றோம். ඒතර ඔබගේ ගෙදර මේ ජීවමානත්වය ඔප්පු වෙන්න ඕන. உங்களுடைய வீட்டிலே தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை நிரூபிக்கப்பட வேண்டும். එදා ගෝලියෝ රැස් වෙලා සිටිය ඊ타මත්ම බියෙන්. அன்றைய பயத்தோடு கூட சீசர்கள் ஒன்று கூடுகிறார்கள். ගෙදර ඔක්කොම දොරවල් වහලා තිබුණේ. வீட்டிலே கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. නමුත් ඔවුන්ගේ රැස්වීම මොකටද? ஆனால் அவர்கள் எதற்காக ඔබ கூடியிருக்கின்றார்கள்? හිතන්නේ එදා ගෝලියෝ යේසුස් වහන්සේව කුරුසපත් වුණාට පස්සේ දොරගුළු වහගෙන බයෙන් මොනව කරන්නේ නැද්ද? இயேசுவானவர் மரித்த பின்பு அவர்கள் பயந்து போயிருக்க என்ன செய்வன்னு தெரியாமல் ගොඩ இருக்கின்றார்கள். දෙනෙක් මේකේ දකින්නේ මේ අයහපත් පැත්ත. இதிலே அவர் தீமையான பக்கத்தை பார்க்கின்றார்கள். මගේ පළවෙනි ප්‍රශ්නය. என்னோட முதலாவது கேள்வி, ඔවුන් රැස්ුනේ ඇයි? அவர் எதற்காக ஒன்று கூடினார்கள்? යේසුස් වහන්සේ මැරුණු නිසා. இயேசுவானவர் மரித்தபடியினால். ඔවුන් ඒක ඇතුලේ හැංගිලා ඉන්නේ. හැංගිලා ඉන්නේ. அவர்கள் மறைந்து ஒளிந்திருப்பதை යේසුස් වහන්සේට කළ දේ මොහොන්ට කරයි කියන බයට. இயேசுக்கு செய்த காரியங்களை அவர்களுக்கு செய்வார் என்று මගේ எண்ணுகிறார்கள். ප්‍රශ්නය මේකයි, ඔවුන්ගේ සිතේ දැන් ඉන්නේ කවුද? அவருடைய உள்ளத்திலே யார் இருப்பது? යේසුස් වහන්සේ. இயேசு இருக்கின்றார். ඒතර ඔවුන් රැස් වීගෙන බලාගෙන ඉන්නේ. இந்த இடத்துல கூடியிருப்பது මෙතනින් එහාට අපි බේරි මේ ගමන යන්න අපි මොකක්ද කරන්න ඕනේ කියලා. நாங்கள் இந்த விடுதலை போவதற்கு நாங்கள் என்ன செய்வோம் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ඔවුන්ගේ රැස්වීමේ යාඥාවක් නොතිබුණාට මේ වචනයට යේසුස් වහන්සේ ගරු කරලා ඒ මැදියට යේසුස් වහන්සේ ගියා. அவர்கள் மத்தியிலே ஜெபம் இல்லாத போதிலும் கூட இந்த வார்த்தை அவர் அங்கே இருந்தபடினால் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். අද මොකද ඔබේ ගෙදර තත්ත්වය? உங்களுடைய வீட்டிலே என்ன நடக்கின்றது? කොහොමද යේසුස් වහන්සේ එන්නේ? உங்களுடைய வீட்டிலே இந்த இயேசுதான் இருக்கின்றார். දොරගුළු වහලා තිබෙද්දී ඒක මැදින් යේසුස් වහන්සේ ආවා එතනට. கதவுகள் அடைக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அதை கூட උන්වහන්සේ கொண்டு வந்தார். සිටින තැන බලවත් ප්‍රකාශනයක් තිබෙනවා මිත්‍රය. பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல இப்படியான காரியங்கள் இருக்கின்றது. උන්වහන්සේ සිටින තැන වියවුලක් නැහැ. அவர் இருக்கிற இடத்துல குழப்பங்கள் ඔබ இல்லை. රැස්ුණු තැන ඔබ යේසුස් වහන්සේගේ කාරණාවට එක්සිත් නම් එතන තිබෙන වචනය තමයි සමාදානය වේවා. இயேசுடைய காரியங்களில் கூடியிருப்பீர்கள், அங்கே சமாதானம் உண்டு. ඔබේ පවුලේ ඔබ යාඥාව කරනවා නම්, உங்களுடைய குடும்பத்திலே ஜெபிப்பீர்களானால், එක්සිත් කමේ යාඥා රැස්වීමක් ඔබ පවත්වනවා නම්, ஒருமனப்பட்டு நீங்கள் ஒரு ஜெபத்தை මේ நடத்துவீர்களானால், කිව්ව වචනත් එක්ක ඔබ එකිනෙක සම්බන්ධ නම් එතන සමාදානය තිබෙනවා. என்னால் இப்படியாக ஒருமனப்பட்டவளா இருப்பீர்கள், அங்கே சமாதானம் உண்டு. යේසුස් වහන්සේ ඉස්සල්ලාම ඇවිත් කරන දේ ඒ ස්ථානයේ සමාදානය තිබීම. முதலாவது அங்கே இயேசு வந்து சமாதானத்தை ஏற்படுத்தினார். ඒ නිසා ඔබ එක්සිත් වුණාම நீங்கள் ஒருமனப்பட்டால் එතන සමාදානයක් තියෙනවා. இங்கே சமாதானம் இருக்கும். බලන්න දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවේ තරම. தேவனுடைய செயல் அவ்வாறு மேன்மையானதாக දැන් இருக்கிறது. ඉන්නේ යාඥාවේ එක්ස්පර්ට්ලා. ඒ කියන්නේ මේ අතිශයින්ම මේ ගැන ප්‍රවීණයෝ. என்னால் ஜெபத்திலே வல்லவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். එදා පේදුරුතුමා බයිබලයකුත් මොකුත් නැතුව දේශනාවක් කරලා 3000ක් ගැලවුණා. දැන් ඉන්න මිනිස්සු දේශනා 3000ක් කරපුවාම සභාවේ ඉන්න සෙනග යනවා. ஏனென்றால் அன்று பார்க்கும் பொழுது வேதம் என்பது பரிசு வேதாம கையிலே இல்லாத போதிலும் கூட பரிசு பேதுரு பிரசங்கம் பண்ண 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த 3000 பிரசங்கத்தை பண்ணுகிறார்கள், சபையில் உள்ளவர்கள் ஓடி விடுகிறார்கள். අද දේශනාවලට බයිබල් තිබෙනවා, iPad තියෙනවා, ප්‍රොජෙක්ටර්ස් තිබෙනවා, ඩිජිටල් ස්ක්‍රීන්ස් තියෙනවා, ඔක්කොම තියෙනවා. නමුත් ඉන්න සෙනග කොඳුර යනවා මිසක් ආත්ම එකතු වෙන්නේ නැහැ. එදා පේදුරුතුමා මුකුත් නැතුව මාළුකාර කටහඬින් දේශනා කරලා 3000ක් ගැලවුණා. இன்றைய பார்க்கும் பொழுது பரிசு வேதாகமும் பலவிதமான நவீன கருவிகளும் இருந்த போதிலும் கூட ஜனங்கள் முறுமுறுத்தலாம் சபையை விட்டு விலகி போய் கொண்டிருக்கின்றார்கள். යේසුස් වහන්සේ කීවා இயேசு சொன்னார், අබෑටයක් තරමට ඇදහිල්ල තියෙනවා නම් உங்களுக்குள்ளே கடுகள விசுவாசம் මේ இருந்தால் කන්දට අනකරුවොත් මේක පහ වෙලා යනවායි කියලා. இந்த மலைக்கு கட்டளிட்டால் அது நீங்கிவிடும். අද කන්දක් තරමට ඇදහිල්ල තියෙන අබෑටයක් ගලව ගන්න බෑ. ஏனென்றால் இன்றைக்கு மலையள விசுவாசம் இருக்கின்ற கடுகள வேலை நடப்பதில்லை. ඒ හේතුව අද කන්දක් වගේ තියෙන ඔක්කොටම දැනුම නමුත් ඇදහිල්ල නැහැ. என்றால் பார்க்கும் பொழுது மலையளவு அனுபவம் அறிவு இருக்கின்றது, ஆனால் கடுகளவு வேலை இல்லை. ඇදහිල්ල කියන්නේ බයිබල් දැනුම නෙමෙයි. ஏனால் விசுவாசம் என்பது வேத அறிவு இல்லை. මං හිතාගෙන ඉන්නවා මේ රැස්වීමෙන් පස්සේ අපි නුවරඑළියේ ගත කරන්න යනවා දවස් 3ක්. මීට කලින් කතා නොකරපු රහස් කීපයක් කතා කරනවා. එතන බිහි වෙන්න ඕන අනිවාර්යෙන්ම ඇදහිල්ලේ
ජව සම්පන්න චරිත රාශියක් කියලා. இந்த ஜெபத்துக்கு பின்பதாக நுவரெலியாவிலே 3 நாட்கள் இருக்கின்ற கூட்டம் நடைபெறும். அதிலே பேச போகின்றோம். அந்த வார்த்தைகள் இதுவரையும் இல்லாதான பெரிதான அதிசயங்களே அங்கே அசைக்கக்கூடிய காரியங்களை செய்ய போகிறது. අපේ ඇදහිීම තුල තිබෙනා වූ ජීවනය මනුෂ්‍ය අනිවාර්යයෙන්ම අත්දකින්න ඕන. எங்களுடைய விசுவாசத்தில் இருக்கிற ஜீவனை ஜனங்கள் காண வேண்டும். ඒ ජීවනයට පුළුවන් මැරෙන්න යන මනුෂ්‍යව පණ ගන්නවන්ටත් මැරුණු මනුෂ්‍යව නැවත නැගිටවන්ටත්. அப்படியான விசுவாசத்துக்கு கூடாக மரிக்க இருக்கின்ற மனிதனை பிழைப்பதற்கும் மரித்தவனை உயிர்ப்பதற்கும் அங்கே செய்ய முடியும். මේ කියනවා ඊළඟ වචනේ මොකක්ද? அடுத்த வசனம் ඒකල சொல்கிறது පේත්‍රස් උන්වහන්සේ ළඟට ඇවිත් ස්වාමිනී මට වරද කරන මාගේ සහෝදරයට කීවරක් කමාවෙන්ටද? அடுத்ததாக அவர் வந்து கேட்கிறார், எனக்கு விரோதமாக பிழை செய்தவர்களை நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று. උන්වහන්සේ කන 7 පාරක්ද? அவர் சொல்றார் 7 தரம் என்று. යේසුස් වහන්සේ කියනවා ඔහුට උත්තර දෙමින් அதற்கு இயேசு 7 වරක් නොවේ. 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 වර 7 වරක් යයි කීවේ. 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். දවසට ஒரு நாளைக்கு දවසට ஒரு நாளைக்கு 70 වැඩි කරපුවාම 7න් කීයද? 70 7 நாள் பெருக்கினால் எவ்வளவு? ඈ 490. 490. දවසට සමාව දෙන්න ඕන. ஒரு நாளைக்கு அப்படி மன்னிப்பை අපේ கொடுக்க வேண்டும். මිනිස්සු හරි දක්ෂයි 490ක් බනින්න. ஏனென்றால் எங்களுடைய ஆக்கள் திறமசாலை 490 தரம் பேசுவதற்கு, විවේචනය කරන්න, அவர்களை விமர்சிப்பதற்கு, ඔරවන්න, ஏனால் முறைப்பதற்கு, රවන්න. ஏனால் முறைத்து பார்ப்பதற்கு. හැබැයි මේ වාර ගාන සිනහසෙන්න නැත්තම් කමාව දෙන්න නැත්තම් මනුෂ්‍යයට ප්‍රේම කරන්නයි කිව්වොත් එම අයියෝ මොකුත් නැහැ. இவ்வளவு தரமாக மன்னிப்பதற்கோ நேசிப்பதற்கோ சிரிப்பதற்கோ சொன்னால் அவளோட வாழ்க்கையிலே நடைபெறுவதில்லை. යේසුස් වහන්සේ කිව්ව වාර ගණන මේකයි. இயேசு இவ்வாறு கட்டளையிட்டு இருக்கின்றார். එහෙම සිටිද්දි මොකද වෙන්නේ? இது நடக்காவிட்டால் நடக்கும். ඔබේ ආත්මය ඊට බල සම්පන්න තැනක තිබෙන්න යනවා. நாங்கள் இவ்வாறு செய்யும் பொழுது எங்களோட ஆத்மாவோ வல்லமையுள்ளான ஒரு இடத்துக்கு வந்துவிடும். ඔබ ගෙදර වැඩවලට කියවන්න මේ උපමාව. இந்த ஊமையை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து මේ பாருங்கள். උපමාවේ තියෙනවා එක ස්වාමියෙක් සමාව ඉල්ලද්දි සමාව දෙනවා තම සේවකයාට. இந்த இடத்துல ஒரு எஜமான இடத்திலே அந்த பணியால் மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிப்பு கொடுக்காத பற்றி சொல்லப்படுகிறது. ඔහුගේ සේවකයෙක් ඊට පස්සේ සමාව ඉල්ලද්දි සමාව දෙන්නේ නැහැ. ஏனென்றால் அவன் தன்னுடைய வேலைக்காரன் மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிப்பதில்லை. උපමාවේ මොකක්ද අඟවන්නේ යේසුස් වහන්සේ? උපමාවේ මොකක්ද අඟවන්නේ ඊට පස්සේ? இந்த ஊமையிலே இயேசுவான எதை கற்றுக் கொடுக்கின்றார்? දුන්නු සමාවත් කැන්සල් කරලා තව දඬුවම් දෙනවා. ஏனென்றால் அவருக்கு கொடுத்த மன்னிப்பையும் அகற்றிவிட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. ගොඩක් අයට මේ වගේ උපමා මම හිතන්නේ ගෙදර නිදන ඇඳ ළඟ ලොකු අකුරෙන් ගහලා තියන්න ඕන. ஏனென்றால் இந்த ஊமைகளை அவர்கள் படுக்கை அறையிலே பெரிய எழுத்தில் எழுதி ஒட்டி வைக்க வேண்டும். ෆෝන් වල රින්ගින් ටෝන් වලට මේවා දාලා දෙන්න ඕන. ஏனால் போனிலே அந்த ஒளி வருகின்ற ரிங்டோனுக்கு இதை போட வேண்டும். දැන් මේ අලුත්ම ට්‍රෙන්ඩ් මේ මොකද මේ විලාසිතාව වෙලා තියෙන්නේ බයිබල් පද වලින් ගහ ගන්නවා. ஏனால் இப்பொழுது எல்லாரும் தேவ வசனத்தின் மூலமாக அடித்துக் கொள்கிறார்கள். ඔය ඉමෝ තියෙනවා අරවා මේවා තියෙනවා මොකුත් නැහැ. Tamanට කේන්තියක් ආවද බයිබලයේ මොකක් හරි පදයක් තියෙනනේ අර්ථය ගන්නන්න බැරුව ගියත් දැම්මක් ගැහුවා කාට හරි අනිත් පැත්ත. ஏனால் ஒரு வார்த்தை அந்த ஈமோல ஒரு வசனம் வருமானால் அது என்னென்று பார்ப்பதும் இல்லை பொருளை அதை அவருக்கு அடித்து விடுவார்கள். මේ අය කඳු පහ කරන්නේ අබ ඇට මේගොල්ලන්ව පහ කරන්න යනවා. ஏனால் ஒரு மலையை அப்புறப்படுத்த மாட்டார்கள், அகற்ற மாட்டார்கள். கடுகான அவர்களை அகற்றிவிடும். එම නිසා යාඥාව උත්තර අනිවාර්යෙන්ම කැඳවිය යුතු දෙයක් වෙන්න ඕන. ஆகவே ஜெபம் என்பது பதிலை வரவழைக்க கூடியதாக இருக்க வேண்டும். ඒ නිසා අපි නිතරම සිත මෘදුව තබා ගන්න. ஆகவே எங்களுடைய உள்ளத்தை தாழ்மையுள்ளதாக வைத்துக் கொள்வோம். ඔබ එක්සිට් කමෙන්ට් කරන යාඥාව நீங்கள் ஒரு மனமுள்ளவர்களாக ஜெபத்தில் இருக்க வேண்டும். හරියට කරන්න. சரியாக செய்யுங்கள். මොකක්ද ඔබගේ යාඥාවේ අරමුණ? உங்களுடைய ஜெபத்திலே நோக்கம் என்ன? මම ඔබට තව පොඩි රහසක් කියන මේක තදින් අල්ලගන්න. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ඔබගේ ඉල්ලීමේ අරමුණේ කෙලවරේ තිබෙන්නේ ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා යමක් කරලා මහිමයට පත් කරන්න නම් කිසි බාහිර දෙයක් නැතුව අනිවාර්යයෙන්ම ඔබේ යාඥාට උත්තර තියෙනවා. ஏனால் நீங்கள் ஒரு ஜெபத்தை அல்ல ஒரு காரியத்தை செய்து கிறிஸ்துவானவர் மகிமைப்பட வேண்டும் என்று நீங்கள் வருவீர்களானால் அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. ඔබ ඉල්ලන ඕනම බරපතල දෙයක්. ஏனால் நீங்கள் எப்படி பாரதூரமானதை ඒකේ கேட்டாலும் කෙලවරේ ඔබ කියන්නේ දෙවියන් වහන්සේට මම මේ දේ තුලින් ස්වාමිනී දක්වන්නට යන්නේ මෙවැනි ක්‍රියාවක් කියලා උන්වහන්සේ සැලකිල්ලට ගත්තොත් ඕනම කර්කශ ඕනම තද අමාරුයි කිව්ව දෙය මනුෂ්‍යයාට නොපුළුවන් දේ දෙවියන් වහන්සේට පුළුවන්. ஆண்டவரே உமக்காக நான் இப்படியான ஒரு காரியம் செய்ய போறேன்னு நாங்கள் சொல்லி செய்தால் எப்படி கடினமோ கஷ்டமோ பாடுகளோ உள்ள இடமா இருந்தாலும் தேவன் அதை மாற்றி அதுக்கு நிச்சயமான ஒரு பதிலை அங்கே கொடுப்பார். කවුරු කෙනෙක් කියනනම් අපි ගොඩ ඇවිල්ලා පෙන්නන්නම්කෝ උන්ට අපේ තරම කියලා ජීවිතේට උත්තර හම්බෙන්නේ. நாங்கள் கரையேறி காட்டுகிறோம் என்று சொல்வானால் ஒரு நாளும் அதை செய்ய போவதில்லை. මම හැමතිස්සෙම කියන සරල දෙයක් තියෙනවා. இலகுவான ஒரு காரியம் ඒකෙන් මම இருக்கிறது. අවසන් කරනවා.
அதிலே முடிக்கின்றேன். දෙවියන් වහන්සේ ගොනෙකුට ගොනා කියලා දැන දැන අන් දෙකක් දුන්නට අස්පයට දුන්නේ නැහැ අන් දෙකක්. ஏனால் தேவன் மாட்டை கண்டு அது மாடென்று அறிந்து கொம்பு கொடுத்திருந்த போதிலும் கூட குதிரைக்கு அங்கே கொம்பு கொடுக்கப்படவில்லை. ගොනෙකුට බය නැතුව අන් දෙකක් දෙන්නත් අස්පේකුට නොදෙන්නත් හේතුව කල්පනා කරලා බලන්න. நீங்கள் பாருங்கள், ஏனென்றால் மாட்டுக்கு பயமில்லாமல் ஒரு கொம்பை கொடுக்கப்படும் பொழுது அந்த குதிரைக்கு கொம்பு கொடுக்காத குறித்து யோசித்து பாருங்கள். එතකොට ගොන්කමේ උඩඟුකමේ තියෙන වෙනස හොඳට තේරුම් ගන්න පුළුවන්. இங்கே முட்டாள்தனத்துக்கும் மடத்தனத்துக்கும் வித்தியாசம் என்ன என்பதை பாருங்கள். උඩඟු මිනිහාට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්නේ නැහැ. மீட்டுமுள்ளவர்களை தேவன் ஆசீர்வதிப்பதில்லை. හැබැයි ගොන්කම් වලට උන්වහන්සේ සමාව දෙනවා. ஏனென்றால் மூடத்தனத்துக்கு தேவன் மன்னிப்பு கொடுக்கின்றார். ඒ දෙක හොඳට මතක තියාගන්න දැන ගහලයක් නෑ. அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு முழங்கால் இருந்து நாங்கள் ஜெபிப்போம். අද නිකන් තුන්ඩු දෙයක් උඩ දාලා බලන්න ගොන්කමද වටින්නේ උඩුන්කමද කියලා. ඒක சீட்டு போட்டு பாருங்கள், மூடத்தனமா இல்ல மடத்தனமா எது பெரிதண்டு. ඒ නිසා දෙවියන් වහන්සේ උඩඟු හදවතට ප්‍රසන්න නෑ. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார். සරල වෙන්න පුළුවන් තරම් ඒ වගේම යටහත් වෙන්න හැකිතාක් දෙවියන් වහන්සේ ඊට ගරු කරන්ට යනවා. இயன்றளவு தாழ்மை உள்ளவர்களாக மாறுங்கள். හාලෙලූයා. ස්තුති වේවා දෙවියන් වහන්සේ. ප්‍රශංසා වේවා. ඔබට ස්තුතියි ස්වාමිනේ. හාලෙලූයා. ස්තුති වේවා. අපි ආඥාවක් කරමු. நாங்கள் ஜெபிப்போம். ප්‍රේමණීය පියාණනි, அன்பான ஆண்டவரே, මේ වචනේ තියෙන සියුම් තැන් වලින් ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் ඔබ ගැඹුරු දෙයක් කළ මැනව. நீர் ஆழமான பெரிதான காரியங்களை செய்வீராக. එකිනෙක කෙනාගේ ඇදහිල්ල වැඩි කළ මැනව. ஒவ்வொருடைய விசுவாசையும் அதிகரிக்க செய்வீராக. සමාව දීමේ හදවත ඇති කළ මැනව. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை මෘදු கொடுக்கும் ஆண்டவரே. වීමේ ආත්මය දුන මැනව. ஆண்டவரே, தாழ்மையுள்ள ஒரு ஆவியை கொடும் ஆண்டவரே. ඔබ අපව සූදානම් කරන්නේ අන්තිම කාලයේ අන්තිම වැඩ කීපයකට. ஆண்டவரே, கடைசி காலத்திலே கடைசி வேளைகளுக்காக நீர் எங்களை தயார்படுத்துகிறீர். බොහෝ දුරක් නැති බව පෙනෙන ඔබ වහන්සේගේ මහිමයත් තේජසත් දකින්න. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தினோட மகிமையை காண வேண்டும் என்று விரும்புகிறோம். මේ රට, இந்த தேசம், මේ ලෝකය இந்த உலகம் ඔබ හාස්කමෙන් වෙනස් කළ මැනව. உம்முடைய அற்புதத்தினால மாற்றும் ஆண்டவரே. ඔබ දැන් මේ ආඥාව අපේ අසලා ஆண்டவரே, நீர் இந்த ஜெபத்தை பொழுது අපි கேட்டு එක්සිට් වෙනවා. நாங்கள் ஒருமனப்படுகிறோம். මේ වසංගතයෙන් இந்த கொள்ளை நோயிலிருந்து තිබෙන බිය இருந்த பயத்தை අපි දුරු කරනවා. මේ වසංගතය நாங்கள் இந்த வழியில நீக்குறோம், அகற்றுகிறோம். ස්වාමිනේ, අද රැණිම වෙන්ට කලින් ஆண்டவரே, இதை கேட்டு ලෝකයේ මිනිස්සුන්ට உலக ஜனங்கள் මේකට විසඳුමක් තිබෙන බව இதுக்கு பதில் கிடைக்கும் என்று ඔබ ප්‍රකාශනයේ නිලදරව් කළ මැනව. நீர் அவளை வெளிப்படுத்துவீராக. මේ ආඥාව දැන් ඇසුව මැනව. இந்த ஜெபத்தை கேட்பீராக. ඔබ සිංහාසනයෙන් මදක් අවදි වූ මැනව ස්වාමිනේ. ஆண்டவரே, சிங்காசனிலிருந்து நோக்கி பார்ப்பீராக. ඔබ නිදන්නේ නැති එක ඇත්ත. ஆண்டவரே, நீர் தூங்குவது නමුත් உறங்குவதில்லை. අපේ දුර්වල පෞකාර බස් ඇසුව මැනව ස්වාමිනේ. ஆண்டவரே, இந்த பாவியோட ஜெபத்தை கேட்பீராக. ඔබ ස්වාමින් වහන්සේ ක්ෂීණයට ඉහළින් ඔබගේ තේජසය වූ මැනව දෙවියන් වහන්සේ. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய மகிமையை அனுப்புவீராக. ලෝකයට ඉහළින් තිබෙන මේ විනාශකාරී ආත්මයන් වලින් කරන විනාශයෙන් නැවත්තා දෙවුව මැනව ස්වාමිනේ. ஆண்டவரே, உலகத்திலே அழிவை உண்டு பண்ண ஆவியின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ඔබට මෙයට උත්තර දෙන නිසා ස්තුතිවන්ත වේවා நீர் දෙවියන් பதில் වහන්සේ. கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி උත්තර ஆண்டவரே. නිසා ස්තුතිවන්ත වේවා ස්වාමිනේ. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ස්තුති ස්වාමිනේ. நன்றி ஆண்டவரே. යේසුස් වහන්සේගේම නාමය නිසාය. இயேசுவின் நாமத்தினாலே ආමේන්. ஆமென்.